Hello, Rangan. Yeah, live is on. Recording is on now. வெங்கடேஷன் ஜி ஆரம்பிச்சிடலாம். All the best, Rangan. Thank you very much. வெங்கடேசன் அன்மியூட் பண்ணிக்கோ. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க வெங்கடேஷன் ஜி. Rangan, can you hear me? Yes, can. ஆரம்பிச்சிடலாம். குரல் கேட்குது இல்லைங்களா? ஹரிஓம். கேட்கறது. ஹரிஓம். திருக்குறளில் நான் வேளாண்மை தேடி பார்த்தேன். உழவு தாளாண்மை தேடி மைக் ரெண்டு டிவைஸ் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிவைஸ் நீங்க மியூட் பண்ணுங்க. எல்லா ஆனால் மேலாண்மை தேடி பார்த்தேன். திருக்குறளில் பல பக்கங்களை திருப்பி பல குறள்களையும் படித்தேன். மேலாண்மை என் கண்ணில் படவே இல்லை. அருகில் ஒரு சின்ன சிரிப்பு சத்தம் கேட்டது. வள்ளுவன் அமர்ந்திருந்தார். என்ன தேடுகிறாய் என்றார். நான் திருக்குறளில் மேலாண்மையை தேடுகிறேன் என்றேன். கிடைத்ததா என்றார். தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்றேன். தேடிக்கொண்டே இரு, உனக்கு திருக்குறளில் மேலாண்மை கிடைக்கும் என்றார். நானும் தேடிய போதுதான் எனக்கு இந்த குழுவினரில் சேரும் பாக்கியம் கிடைத்தது. அதோடு திருக்குறளின் மேலாண்மையும் கிடைத்தது. பல பெரியோர்களின் தொடர்பு கிடைத்தது. இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் இறைவணக்கம் பாட, அமுத கானம் பாட கானம் இசைக்க வருகிறார் சஹானா. இவர் ஸ்ரீவத்ச விஸ்வநாதன் விவேகானந்தா வித்யாலயம் சிட்லப்பாக்கம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. 8ஆம் வகுப்பிலிருந்து இசையை கற்கிறார். எனக்கு தெரிந்து சஹானா பல போட்டிகளில் விவேகானந்தா கல்விக்கழக போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். பரிசுகளையும் வாரி குவித்திருக்கிறார் அந்த குழுவினர் என்று எனக்கு தெரியும். சஹானாவை இறைவணக்கம் பாட அன்போடு அழைக்கிறேன். அமுதகானம் பெருக சஹானா. तुंग तीरविराजं भजमन राघवेन्द्र यतिराजं भजमन तुंग तीरविराजं भजमन राघवेन्द्र यतिराजं भजमन तुंग तीरविराजं भजमन राघवेन्द्र यतिराजं मंगलकार मंत्रालयवासं मंगलकर मंत्रालयवासं शृंगारानन विलसितहासं शृंगारानन विलसितहासं
राघवेन्द्र यतिराजं भज मन राघवेन्द्र यतिराजं भज मन तुंग तीरविराजं भज मन राघवेन्द्र यतिराजं निरुपम सुंदर काय सुशीलं निरुपम सुंदर काय सुशीलं वरकमलेशा रयित निज सकलं वरकमलेशा रयित निज सकलं राघवेन्द्र यतिराजं भज मन राघवेन्द्र यतिराजं भज मन तुंग तीरविराजं भज मन राघवेन्द्र यतिराजम् அருமை அருமை, அற்புதம் சகானா. அடுத்தது சுபாஷிதம். சுபாஷிதம் சொல்ல நாம் திரு கே விஸ்வநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இந்த குரல் வழி மேலாண்மை இந்த குழுவினரை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து தோன்றுகிறது. திருக்குறள் என்பது வெறும் தமிழ் ஆசிரியர்கள், மாணவர்கள் இவர்களுக்குள் மட்டுமே பூட்டி கிடந்த, கட்டி கிடந்த, ஒரு சின்ன குடத்துக்குள் அடைந்து கிடந்த அந்த திருக்குறளை இந்த திருக்குறள் மேலாண்மை குழு ஒரு அருவியாக கொட்ட வைத்து பல இடங்களில் பாய்ச்சுகிறது. ஏனென்றால் திரு கே விஸ்வநாதன் அவர்கள் 17 years old, அப்படிதான் நான் படித்தேன். ஆனால் 70 years old, 70 வயது இளைஞர். 71 அழகப்பா கல்லூரியில் படித்தவர், AM ஜெயின் கல்லூரியில் படித்தவர், 71 பொறியியல் இருப்பவர். அவர்கள் சுபாஷிதம் சொல்ல வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு டாபிக் வந்து வள்ளுவும் வாழ்க்கையும் அப்படின்ட்டு ஒரு டாபிக். இன்னைக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் கேட்கறதுக்கு, என்ன பேச போறா, என்ன சமாச்சாரம், வாட் இஸ் தட் அப்படின்ட்டு, வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ட்டு இப்பதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஆஃப்டர் 71 years. அதுல என்னன்னாக்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வரும், துன்பமும் வரும், ரெண்டும் இன்செப்பரபிள் பார்ட். அதுல ரெண்டு சமயத்திலயும் ஒரே சமசீர் நிலையா இருக்கா நிறைய பெரியவா இருக்கா. எப்படின்னாக்க, அதுக்கு ஒரு சுபாஷிதம் இருக்கு. உதயே சவிதா ரக்தோ ரக்தஹ்ச அஸ்தமே ததா சம்பத்தோ ச விபத்தோ ச மகதாம் ஏக ரூபதா அப்படின்ட்டு ஒரு இது. அதாவது இந்த சன் வந்து கார்த்தால உதயமாகும் போது ரத்தம் சிவப்பு இருக்கு, அஸ்தமனம் போகும்போது ரத்த சிவப்பு இருக்கு. அதே மாதிரி பெரிய மனுஷன், திடமான மனுஷர்கள்னா துன்பம் வந்தாலும் இதே மாதிரிதான் இருப்பா, மகிழ்ச்சி வந்தாலும் இதே மாதிரிதான் இருப்பா. துக்கத்தையும் காமிச்சிக்க மாட்டா, ரொம்ப மகிழ்ச்சியும் காமிச்சிக்க மாட்டா. அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன், உதய சவிதா ரக்தோ ரக்தஸ்து அஸ்தமயே ததா சம்பத்தோச்ச விபத்தோச்ச மகதாம் ஏக ரூபதா. தேங்க்யூ. நன்றி. அடுத்து புல்லாங்குழலை ஏந்திய முருகனை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது ஏந்திய கண்ணனை கண்டதுண்டா? நான் கண்டிருக்கிறேன். புல்லாங்குழலும் பாலும் வேலும் ஒரு எழுதுகோலாக கையில் தாங்கியவர் நமது அன்புக்குரிய அண்ணன் திரு பரளி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களை பற்றி அறிமுகம் அவையில் நான் சொல்வது சரி என்னால் நம்மை அறிமுகப்படுத்தி அவர் இப்பொழுது சிறப்பு விருந்தினர் திரு ரங்கன் அவர்கள் அறிமுகப்படுத்த வருகிறார். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். திரு ரங்கன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவரை எனக்கு அறிமுகப்படுத்திய திரு குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நான் திரு ரங்கன் அவர்களிடம் முதல் முறையாக சில வாரங்களுக்கு முன்பு பேசிய போது எங்கள் பேச்சு ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் பேசியதை கேட்க கேட்க தவிட்டாமல் பயனுள்ளதாகவே இருந்தது. அவரை நம் குழுவில் பேச வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்த போது அவர் சொன்னார், உங்களுக்கு என்று ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதற்கு நான் தகுந்தவனா என்று விசாரித்து பிறகே எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னார். அத்தகைய ஹை ஸ்டாண்டர்ட் பர்சனாலிட்டியை பற்றி அறிமுகப்படுத்த நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். அவரை முழுவதும் அறிமுகப்படுத்த எனக்கு குறைந்தது 30 நிமிடங்களாக ஆகும். பிறகு அவர் பேச்சை நாம் முழுமையாக காலத்தின் அருமை காரணமாக கேட்டு ரசிக்க முடியாது. அதனால் திரு ரங்கன் அவர்களிடம் மன்னிப்பு கோரி அவரை பற்றி மிகவும் சுருக்கமாக அறிமுகப்படுத்துகின்றேன். திரு ரங்கன் அவர்கள் 52 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு துறைகளில் தனி முத்திரை பதித்து பழுத்த அனுபவம் மிக்க தொழில் வல்லுநர். உற்பத்தி, தொழில்முறை பாதுகாப்பு, பொது நிர்வாகம், பாதுகாப்பு பயிற்சி, கடல் வழி கப்பல் வணிகம், நிர்வாக திறமை என்று பல பன்முக பணிகளில் பல்வகைப்பட்ட நிறுவனங்களில் மிகச் சிறப்பாக பணி செய்து இருக்கின்றார். மும்பையில் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் மெரைன் இன்ஜினியராக பணியை தொடங்கி பிறகு தி நெப்டியூன் ஓரியன்ட் லைன் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் தலைமை பொறுப்பாளர் பொறுப்பு ஏற்று சிங்கப்பூர் சென்றவரை சிங்கப்பூர் சிக் என்று பிடித்து விட்டது. இந்தியா லாஸ் வாஸ் கெயின். சிங்கையின் நேஷனல் மெரைன் போர்டு மற்றும் மேரிடைம் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் ஆகியவற்றில் 25 ஆண்டுகள் பணியாற்றி மிக சிறப்பாக பணியாற்றி கடல் வணிக பாதுகாப்பை மேம்படுத்துவதில் தலையான பணியாற்றினார். சுமார் 8 ஆண்டுகள் லண்டனில் உள்ள இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனுடன் இணைந்து கடல் வணிக பாதுகாப்பின் பல குழுக்களின் உறுப்பினராகவும் தலைவராகவும் புது வழிமுறைகளை உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். திரு அரங்கனுக்கும், அதாவது ஸ்ரீரங்கம் திரு அரங்கனுக்கும் நமது ரங்கனுக்கும் தான் எத்தனை ஒற்றுமை. அவர் கடலில் பயணித்து மக்களை கவர்ந்தார். இவரோ கடலிலும் தரையிலும் பயணித்து கடல் பயண மனித குலத்தின் பாதுகாப்பை உயர்த்தியுள்ளார். கடல் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவுடன் அமெரிக்க நிறுவனமாக டியூபாண்டில் பாதுகாப்பு ஆலோசகராக சேர்ந்து சுரங்கம், பெட்ரோலியம், ரசாயனம், மருந்து, இரும்பு, சிமெண்ட், கப்பல் கட்டுதல், எண்ணெய் மற்றும் எரிவாயு, போக்குவரத்து என்று இவர் ஆலோசனை சொல்லாத துறைகளே கிடையாது. இவரிடமிருந்து மேலாண்மை நிர்வாகத்தினரும் பொறியாளர்களும் சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளார்கள். டியூபாண்டின் மாஸ்டர் ட்ரெய்னர் அண்ட் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ட்ரெய்னர் இவர்தான். இவருடைய சொந்த நிறுவனங்களான ரங்கா கன்சல்டன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ரங்கா சேஃப்டி அண்ட் மரைன் கன்சல்டன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலகில் உள்ள பல்வேறு பெரு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு பற்றிய ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் அளித்து வருகின்றன. டாடா, அடானி, ரிலையன்ஸ், எல்என்டி, ஓஎன்ஜிசி, ஜிண்டால், டால்மியா, ரெட்டி, இந்துஸ்தான் ஜிங்க், பிரமல், ஸ்டெரிலைட், என்டிபிசி, சிஎஃப்எல், கார்கில், வேதாந்தா, அப்பப்பா இது மிகவும் நீளமான பட்டியல் என்று பெரு தொழில் நிறுவனங்கள் இவருடைய வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். இவரின் கால்படாத நாடுகளே இல்லை. ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிலிப்பைன்ஸ், கென்யா வகேரா 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 வகேரா. நமக்கு கற்றது கைமண்ணளவு, ஆனால் இவருக்கோ பட்டங்களோ ஏராளம். பிஎஸ்சி, பிஇ மெக்கானிக்கல், கிளாஸ் 1 கம்பிட்டன்சி சர்டிபிகேட் சிங்கப்பூர், பேச்சுலர் ஆஃப் லா லண்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து, மாஸ்டர் ஆஃப் லா லண்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து, பேரிஸ்டர் ஆஃப் லா யூகே, பிராக்டிஷனர்ஸ் லா கோர்ஸ் சிங்கப்பூர் என்று பல பட்டங்களை பெற்றுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கள், சிறப்பு கூட்டங்கள் ஆகியவற்றில் முக்கிய விருந்தினராக பங்கேற்று சிறப்பு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். The Institute of Marine Engineers UK's Singapore branch, the Society of Naval Architects and Marine Engineers Singapore, Maritime Industry Advisory Committee Singapore, Maritime Academy, Advisory Committee for Prevention of Accidents in Shipbuilding and Ship Repairing Industry, Ministry of Manpower, Government of Singapore, Project Assessment Committees, Vinnova, Swedish Maritime Administration, சேஃப்டி ஏஜென்சி, ஸ்டாக்ஹோம், ஸ்வீடன் என்று ஏராளமான குழுக்களில் இவர் அங்கத்தினராக உள்ளார்.
இவர் வந்தவுடன் நம் குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட் குழுவிற்கும் மதிப்பு மிகவும் அதிகமாகிவிட்டது. இப்படி தொழில் துறையில் பம்பரமாக சுற்றும் இவர் அளப்பரிய தமிழ் பற்றும் கொண்டவர். அதிலும் குரல் மேல் சிறப்பு ஈர்ப்பு கொண்டவர். இதை நாம் இன்று கண்கூடாகவே பார்க்கலாம். உங்களைப் போல நானும் ஆவலாக காத்துக் கொண்டு இருக்கின்றேன். வணக்கம், நன்றி. பொழுது திரு ரங்கன் அவர்களை பேசுமாறு அன்போடு வேண்டுகிறோம். திரு ரங்கனை அவர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள். நீங்கள் பாதுகாப்புக்காக உலகம் முழுவதும் சுற்றி வந்துள்ளீர்கள். எப்பொழுது தமிழகத்திற்கு வரப்போகிறீர்கள்? தமிழகம் பாதுகாப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்து தமிழையும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் நமது தர்மத்தையும் காக்க தமிழகம் வர வேண்டும் என்று அன்போடு வேண்டும். இப்பொழுது நீங்கள் தொடரலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதாசிவம் ஆரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் எனது ஒரு சிற்றுரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். முன்பின் அறியாத என்னை மிக துணிவுடன் இந்த மேடையில் ஏற்றிய ஏற்பாட்டாளர்களின் மன வலிமையை கண்டு நான் வியக்கிறேன். அதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டவர். அவர் சொன்ன மாதிரி, முரளி சொன்ன மாதிரி, KR குமார், அதை ஆமோதித்த திரு வரதராஜன். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீர். அதுக்கு மேல வரதராஜன் ஒரு கவிதை மூலியமா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். இதற்கெல்லாம் நான் தகுதியானவனா எனக்கு தெரியவில்லை. இங்கு இருப்பவர்கள் தமிழில் ஜாம்பவான்கள், அதாவது கவிஞர்கள், புலவர்கள், இலக்கியவாதிகள், அந்த மாதிரி. நான் அந்த கூட்டத்தில் சேராதவன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கேட்கலாம், ஈக்கு என்ன வேலை, எங்க குள்ளன் பற்றியில் ஈக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம். அது அவ என்ன பிடிச்சு கொண்டு போட்டுட்டா வேற வழி கிடையாது. தலையில கொடுத்தாச்சு, இடிக்கு பயப்பட முடியாது. அதனால துணிந்தவனுக்கு தூக்கு மேடை, பஞ்சு மெத்தை அப்படிங்கிற ஒரு இதுல நானும் வந்துட்டேன். பரவாயில்ல, அதே நிலைமை தான் என்ன. ஆனால் அப்ப எனக்கும் இந்த கவிதை புலமைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஒரே கனெக்ஷன் தான் சார். மகாகவி பாரதி படித்த பள்ளியில் நானும் படித்தேன். அந்த பள்ளியின் பெயர் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கலாசாலை உயர்நிலை பள்ளி, MDT ஹிந்து காலேஜ் ஹைஸ்கூல். அதுதான் எனக்கும் இந்த இலக்கியத்துக்கும் உள்ளான தொடர்பு. அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆலம்னை. நானும் பாரதியாரும் நாங்க வச்சிக்கல அசோசியேஷன், நாங்க ஆலம்னை. அது அப்படி இருக்கு. அதனால பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி அந்த மாதிரி ஒரு பூவோட சேர்ந்து கூட இந்த நாரும் மனம் பெறலை அப்படின்னா இந்த நாட்டோட தன்மையை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். நல்ல வேலை. அதாவது கம்பனுக்கு தான் கற்பனை செய்ய முடியுமா, ரங்கனும் கற்பனை செய்யலாம் இல்லையா? இந்த என்ன அளவுல நானும் அவரும் ஒன்னா படிக்கல. அவர் பிறந்த போது நான் பிறக்கவில்லை, இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இல்லைன்னா புத்தியில 3 விதமான புத்தி சொல்லுவா. கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழைத்தண்டு புத்தி அப்படின்னு. கற்பூர புத்தினா அப்படி ஃபயர் அங்க வரும்போதே அது போன. கரி புத்தி அது ஊதி பண்ணினா அது இது பார்பெக்யூ மாதிரி சார்க்கும். அது எரிஞ்சிச்சுன்னா அவ்வாறு எரிஞ்சுட்டே இருக்கும். இந்த வாழைத்தண்டு இருக்க அது அதுவும் எரியாது, அதை எரிக்க அதையும் அணைச்சுவிடும் அந்த மாதிரி. அதனால நானும் அவரும் ஒரு காலத்துல நான் பிறக்காம இருந்தது நன்மை. இல்லைன்னா உலகம் ஒரு மகாகவியை என் கூட சேர்ந்து நான் வாழைத்தண்டு, அவர் சூப்பர் கற்பூர புத்தி. அதுக்கு ஒரு நன்மை கடவுளுக்கு. அந்த மகாகவி
வள்ளுவனை பற்றி என்ன சொல்கிறார்? வள்ளுவனை தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இதுக்கு மேல எந்த விதமான வள்ளுவரை பத்தி நான் பேச போறதில்லை. இந்த கூட்டத்துல அவரை பத்தி தெரியாதவா யாருமே கிடையாது. அப்ப என்னுடைய தலைப்பு வள்ளுவமும் வாழ்க்கையும். வாழ்க்கைன்னா என்னுடைய 52 வருட சர்வீஸ்ல எப்படியெல்லாம் திருக்குறள் எனக்கு உதவியாக இருந்தது. 2 சிச்சுவேஷன். முதல்ல நானே ஒரு டைட் ஸ்பாட்ல இருக்கேன், கிராஸ் ரோட்ஸ். ஐ காட் கைடன்ஸ் ஃப்ரம் திருக்குறள். இத மாதிரி நீ பண்ண அப்படின்னு இந்த குறளை நான் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு நகர்ந்தேன். இன்னொன்னு, ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தின் போது நான் அங்கு இருக்கிறேன். எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு அப்சர்வர் மாதிரி. அப்ப அந்த சம்பவத்திலிருந்து நான் அறிந்து கொள்வது என்ன? திருக்குறள் வாயிலாக நான் எதை புரிந்து கொள்ள முடியும்? அதை 2 விதமா பாக்குறேன். அப்படிதான் நான் இந்த சப்ஜெக்டை நான் அப்ரோச் பண்ண போறேன். அதனால ஒரு சில சம்பவங்கள், கொடுத்த மணித்துளிகள் மிகவும் கம்மி. நான் 52 வருடம், அது உங்களுக்கு தெரியும். முதல் சம்பவமே எனக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். அப்படிதான் நான் ஆரம்பிக்க போறேன். அப்போ முதல் சம்பவம் என்ன? அவர் சொன்ன மாதிரி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் மதுரை, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பாம்பேக்கு வேலை தேடி போனேன். 3 வருஷம் பாம்பேல வேலை பார்த்தேன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரா. தென் ஐ கன்வெர்டட் மை செல்ஃப் டு மெரைன் இன்ஜினியர். எக்கனாமிக் ரீசன்ஸ், மோர் சேலரி, டேக்ஸ் ஃப்ரீ இன்கம், வேற எதுவுமே கிடையாது. நம்ம லோவர் மிடில் இன்கம் ஃபேமிலி தான் பேக்ரவுண்டு. அதனால போய் சேர்ந்தாச்சு கப்பல்ல. முதல் நாள் நான் கப்பலில் போய் சேருகிறேன். கப்பலின் பெயர் அமின் டிவி ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. கொச்சின், காலிக்கட், லக்ஷதீப் ஐலண்ட்ஸ், இதுதான் அதனோட ரூட். அப்ப அந்த கப்பல் பாம்பேக்கு ட்ரை டாக், அன்னுவல் ட்ரை டாக் பண்ணுவான். கப்பலை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து கிரீட் பாகம் எல்லாம் சரி பண்ணி, ப்ரொப்பல்லர் அதெல்லாம் செக் பண்ணி, ரடாரை செக் பண்ணி அதுக்காக பண்றது. நான் முதல் நாள் அங்க போய் வேலைக்கு சேர்றேன். 12 அக்டோபர் 1972 பாம்பேல. அப்ப ஒரு மிஷினரி த்ரஸ்ட் பிளாக், மெயின் இன்ஜினோட த்ரஸ்ட் பிளாக் சர்வே பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வேயர்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா அது பேசஞ்சர் கம் கார்கோ ஷிப். ஸோ அவ தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர், பேசஞ்சர் ஷிப்புங்கிறதுனால கூட இன்னொரு அடிஷனல் சீஃப் இன்ஜினியர், அடிஷனல் செகண்ட் இன்ஜினியர், 4 பேர் இருக்கா. அந்த பிளாக்கோட கவரை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கணும்னா நிறைய பைப் லைன்லாம் இருக்கு, அதெல்லாம் திறக்காம இதை மாத்திரம் வெளியே கொண்டு வந்துடணும்னு ரொம்ப பிரயத்தனப்படுத்தி 9 மணிலேருந்து 4 பேரும் உட்காந்து அந்த கூட உள்ள ஆட்களை வச்சுன்னு பண்ற. மணி 11:45 ஆகி போச்சு. அது வெளியே வர்ற மாதிரி தெரியல. 2 மணிக்கு சர்வேயர் வர. சர்வேயர் கவர்மெண்ட் சர்வேயர் இந்தியாவில் கடவுளுக்கும் மேல. அவர் கார் வரும்போது அங்க போய் நிற்கணும். கார் கதவை ஒருத்தன் திறக்கணும். அவர் பைய ஒருத்தன் தூக்கின்னு வரணும். இங்க இருந்து வாக்கி டாக்கில சாப் ஆகையா அப்படின்னு மேல ஒருத்தன் சொல்லிடணும். அவனுக்கு அங்க வெளியே நிற்கணும். அப்ப அந்த ஃபெராஃபெர்னிலாம் நீங்களாம் அதை பார்த்தா தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். நாங்க அதெல்லாம் அனுபவிச்ச ஆட்கள். நெவர் மைண்ட். அப்ப என்ன பண்றது? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாரும் டயர்ட். 11:45 ஆச்சு. அந்த சமயத்துல ஒரு ஆயிலர் தான் லோவஸ்ட் மேன் இந்த இன்ஜின் ரூம், இந்த ஷிப். அவன் இவாள்கிட்ட சொல்றான், நான் இதை உங்களுக்கு சொல்லட்டுமா, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று. அப்படின்னு இவங்களுக்கு சாக போறவன் தண்ணியில துரும்ப பிடிச்சாலும் அவன் அதை பிடிச்சுப்பான். அந்த ஒரு ஹோப் தான். நம்ம கரையேறிடுவோம் அப்படிங்கிறதுனால அந்த தருணத்தில் யாரு என்ன சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய ஒரு மனநிலைமை. அவன் உன்ன எப்படி அப்படின்னு அவன் கேட்கறான். அவன் ஆயிலர் இந்த 4 வேற, 2 சீஃப் இன்ஜினியர், 2 செகண்ட் இன்ஜினியர், 4 பக்கம் போட்டு செயின் பிளாக் போட்டு ஹரியா அபேஸ் அப்படின்னு மேல கொண்டா 20 நிமிஷத்துல அந்த பிளாக் வெளியே வந்துருச்சு.
இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு ஆளு சும்மா இருக்கலாம், வெளியே வந்துட்டோம், நம்ம நல்ல வேலைன்னு போயிருக்கலாம். வாயை விட்டான். என்ன கேட்டான் அவன்கிட்ட, நீ வந்து இங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்க, நீ ஏன் வந்து 9 மணிக்கு 9:15 இதை சொல்லல அப்படின்னு அவன் கேட்டான். அவன் சொன்னான், சார் நான் வந்து 9:15 9 மணிக்கு நான் சொல்லியிருந்தாக்க இந்த மாதிரி எனக்கு எப்படி எடுக்க தெரியும், நீங்க 2 சீஃப் இன்ஜினியர் 2 செகண்ட் இன்ஜினியர் என்ன தூக்கி நீங்க கடல்ல தூக்கி எறிஞ்சிருப்பீங்க அப்படின்னு அவன் பதில் சொல்றான். யூ வில் நாட் பி இன் a state of mind to listen to oiler. Who are you people? Chief engineers and second engineers. அந்த அந்த ஒரு மனத்துல அந்த வாட் எவர் யூ கால் இட், மமதையா இருக்கலாம், எது வேணா, ஈகோவா இருக்கலாம், இவன்கிட்ட கேட்டு நம்ம செய்யறதா, அந்த அந்த மாதிரி. அப்ப இந்த அனுபவம் வந்த உடனே நான் பாக்குறேன் என்ன போய் வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு இதுக்கு அப்படின்னு. அப்பதான் வள்ளுவர் வந்து 67வது அதிகாரம் 677வது அரசியல் வினைத்திட்பம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல என்ன சொல்றாரு, உறவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு. ஒருத்தனை வந்து அவனோட தோற்றத்தை கொண்டோ நிலைமையை கொண்டோ பொசிஷனை வச்சோ எல்லாமே, அதுக்கு வள்ளுவர் வந்து என்ன ஓமானம் ஓமையை கொடுக்கிறாருன்னா, எப்படி தேருக்கு வந்து அச்சாணி, அச்சாணிங்கிறது ஸ்மால் பீஸ், அந்த அச்சாணி இல்லை என்றால் அந்த தேர் ஓடாது. அவ்வளவு பெரிய தேரு, அலங்காரம், 1000 பேர் இழுப்பான், எல்லாம் சரி சார், ஆனா அச்சாணி இல்லை என்றால் வேலை நடக்காது. அப்ப அந்த உருவு கண்டு அப்படிங்கும் போது, ரெண்டாவது வள்ளுவர்கிட்ட நான் என்னோட அனுபவம் என்னன்னா, எது சொன்னாலும் ஒரு பிராட் மீனிங் நம்ம கொடுக்கணும், வைடஸ்ட் பாசிபிள். அந்த ஒரு குறுகிய வட்டத்திலேயே பார்க்க கூடாது. அப்படி பார்க்கும்போது அப்ப ஏன் வந்து இவங்க அவனை வந்து மதிக்கல அந்த இடத்துல, ஏன்னா அவன் ஆயிலர், உருவு கண்டு கரெக்டா அங்க வந்தது. இதுக்குதான் சொல்லுவான் நம்ம தமிழ்ல வந்து, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அப்படிமா ஒரு பழமொழி. சிறுதுரும்பும் பல்லு கூத்த உதவும் அப்படின்னு இன்னொரு சொல்லுவாங்க. அதே சமயத்துல அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல ஏன் அவன் 9 மணிக்கே சொல்லல. அவன் பேரு நாராயணன் பேரு, இஸ் a Keralite. I became friends afterwards. That's a different matter. Very intelligent fellow, highly intelligent, practical. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு கீழே நமக்கு கூட ஒர்க் பண்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நல்ல வேலை தெரிஞ்சவங்க அவங்க, ஏன்னா டெய்லி அவங்க அதை தான் பண்றாங்க, ரைட்? அப்ப வந்து அவன் ஏன் அந்த அளவுக்கு அவன் வந்து வெயிட் பண்ணினான் அப்படின்னா, இன்னொரு பழமொழி இருக்கு, ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னு. எப்ப அம்பலம் ஏறுனாக்க அவன் விட்டு எல்லாம் he has washed his hands. At that time you go and say he is able to listen. இப்ப இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வாழ்க்கையில நான் வேற இடம் பார்த்துருக்கேன். நம்ம வந்து புராணத்தை எடுத்து பார்த்தா வாமனாதாவரம் சொல்லிடலாம். அவர் வந்து கேட்கிறார், 3 அடி கேட்கிறார். இவன் வந்து இவன் புழுன்னு இருக்கான், இவனோட 3 அடி என்ன இருக்க போறது அப்படின்னு அவர் வந்து சுக்கராச்சாரியார் தடுக்கிறார். இருந்தாலும் இவனுக்கு வாட் இஸ் திஸ் மேன், ஐ ஹவ் ஆல்ரெடி given my word அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அந்த உருவ கண்டுதான் அவர் வந்து lost his position. வேற வழி கிடையாது, உருவ கண்டு எல்லாமே நம்ம அதுல இருந்து எடுக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா, என்னோட அனுபவத்துல 2-3 ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். இப்ப ரீசெண்டா வந்து ஒரு நிமிஷம், நான் வந்து இந்த சார்தாம் ட்ரிப் ஒன்று போயிருந்தேன் சார். என் டயர் வந்து ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டிரைவர் அவன் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். ஜாக்கி பார்த்து தெரியணும் அவனுக்கு. சரி, இறங்கின உடனே அவன் ஜாக்கி எடுக்காம பக்கத்துல போய் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்தான். இந்த கல்லை கொண்டு டயர் பக்கத்துல வைக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இன்ஜினியர் ஆச்சா, மெரைன் இன்ஜினியர் வேற, இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு, என்னடா இவன் பண்றான் அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம். நல்ல ரீசனபிளி பிக் சைஸ் பத்தர், அதை வச்சுட்டு அதுக்கு மேல காரை வந்து ஏத்தலாம். இவன் தோ இட் இஸ் பிளாட்,
he puts on top of the stone and breaks எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அந்த ஜாக்கியை கொண்டு வந்து டைட் பண்ணி 2 சுத்து சுத்துறான். it gets released. உடனே he takes out the stone. எடுத்த உடனே he already has so much clearance. அந்த fully air pumped டயர் இருக்க அதை அப்படியே கொண்டு சொருகுறாங்க. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், பிளாட் டயரை சுத்துன்னு சுத்தி அது அந்த அந்த பம்ப்டு டயரோட கிளியரன்ஸ் மேல வர்ற வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். so much of effort for us. இவன் வந்து 4 சுத்து தான் சுத்தி இருப்பான் சார், மொத்தம் டயர் மாத்தியாச்சு. அப்ப நான் பார்த்தேன், அட்டே அப்பா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப உருவு கண்டு எகைன் யார் அவன், who is the fellow? Nothing. A driver with a lower secondary education. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இதெல்லாம் வாழ்க்கையில எப்படி அந்த உருவு கண்ட வந்து நம்ம வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஜப்பான்ல வந்து ஒரு கம்பெனி சோப், அவ வந்து 3 சோப்பு வாங்கினா ஒரு சோப்பு வந்து ஃப்ரீ அப்படின்னு உடனே அதை ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி போட்டு அனுப்புறான். பை மிஸ்டேக் அந்த கிஃப்ட் பேக் சோப்புல சோப்பு இல்லாம வெளியே போயிடுது. ஒரு கஸ்டமர் அதை வாங்குறான். வாங்கினாக்க அந்த கிஃப்ட் பேக் சோப்பு இல்லை, காலியா இருக்கு. he writes a letter to the chairman of the company. என்னையா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க, கஸ்டமரை வந்து நீங்க ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு. ஜப்பானீஸ் what they are is very very upset. அதனால என்ன ஆச்சு போய் பாரு அப்படின்னு எல்லாருக்கும் அவன் சொல்றான். சொன்ன உடனே they go for engineering solution. அவன் வரான், இவன் வரான், லேசர் பீம் வெயிட் அப்படி இப்படி 1000 அந்த ஒன்று 1/2 மில்லியன் 1 பில்லியன் சொல்யூஷன் எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். ஷாப் ஃப்ளோர் பிகம்ஸ் வெரி ஆக்டிவ். அப்ப ஷாப் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ஒரு ஒர்க்கர்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து என்னப்பா நடக்கிறது, வாட் இஸ் ஹேப்பனிங்னு கேட்கும்போது இதுல மாதிரி விஷயம் அப்படின்னா, இதுக்கு எதுக்கு இவ்வளவுதான் பிரச்சனை பண்றீங்க, இது ஒண்ணுமே இல்லையப்ப, உடனே சால்வ் பண்ணலாமே, என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னு. அந்த கன்வேயர் பெல்ட்ல வந்து சோப்பு வந்த உடனே அந்த கன்வேயர் பெல்ட்ல வந்துட்டு இருக்கு. he makes a small opening on the conveyor and he puts the air tube with sufficient pressure. If there is no soap in the packet, it will blow away the box. சோப்பு இருந்தாக்க இந்த பிரஷர் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவுதான் சார் விஷயம். $100 கூட அவன் செலவழிக்கல சார். அவங்க படிச்சவன் வந்து $1 மில்லியன் கொண்டு வரான் சொல்யூஷன். எகெயின் உருவு கண்டு எல்லாமே. அப்ப எனக்கு முதல் நாள் ஷிப்ல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் வந்து, ஐ ஸ்டார்டட் ட்ரீட்டிங் பீப்புள் நோ மேட்டர் ஹூ தே ஆர், தே ஹேவ் இன்டெலிஜென்ஸ், தே ஹேவ் பிரெயின்ஸ். நான் நம்மது டிகிரி இருந்தாதான் நமக்கு மூளை இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்புல நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம். அவர் சொன்னார் என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு. அது இருக்கு இது இருக்கு எல்லாம் ரைட்டு தான். ஆனா இன்னைக்கு வந்து இந்தியாவில் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல ரிலையன்ஸ் தான் டாப் மோஸ்ட் கம்பெனினா, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் திருபாய் அம்பானி? இஸ் 8th ஸ்டாண்டர்டு ஃபெயில். அப்ப அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு வந்து திருக்குறள் எனக்கு கொடுத்தது. உருவு கண்டு எல்லாம். அது எனக்கு வாழ்க்கையில முதல் நாள் என்னோட மெரெயின் லைஃப்ல, அது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அதை யூஸ் பண்ணேன். முதல்ல போன உடனே என்னப்பா அவன்கிட்ட கேட்பேன், ஏன்னா அவன் டெய்லி பண்றவன். இது ஒரு பிலாசபி மேனேஜ்மெண்ட்காக நான் பேசுறேன். நான் ஆஸ் எ சீனியர் ஃபெலோ, ஹவு டு ஐ கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மை பீப்புள்? பை அக்செப்டிங் தம். They know, they have brains. Somehow they have not gone for education. Family circumstances இருக்கலாம், financial இருக்கலாம். ஆனால் அவன் மடையன் இல்லை, முட்டாள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். நம்ம டீம் மெம்பர் அவன். இது சரி. அப்ப அந்த 2வது அதே இன்சிடென்ட்ல வந்து அப்ப அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா நீ 9ல இருந்து 12 மணி முடிய வேடிக்கை பார்த்துட்டு 12 மணிக்கு வந்து இதை சொல்றியே, நீ ஏன்டா நீ அப்ப சொன்ன அப்படின்னு. He is from Kerala. Ship already ஒரு 3 weeks in Bombay because of the annual dry dock. He wants to get back to Kerala to see his family. மறுநாளைக்கு ஈவினிங் it is scheduled to depart.
இப்ப இவனுக்கு 4 பேரும் சேர்ந்து கூத்தடிச்சு இதெல்லாம் சரி பண்ணலைன்னா அவனுக்கு டிபார்ச்சர் டிலே ஆயிடும், ஃபேமிலியை பார்க்க முடியாதுன்னு ஆளுங்க அவனுக்கு. கப்பல் அவன் சொன்னா கொச்சின்ல இது நடந்துதான் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்னா கூட 2 நாள் நான் கொச்சின்ல இருக்கலாம், நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இது பாம்பேல இருக்கிறதுனால நான் வந்து சொன்னேன், என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஆனா அவன் சொன்ன நேரம், சொன்ன இடம், இந்த ரெண்டையும் பார்த்தாக்க அவன் செஞ்சு பண்ணானோ பண்ணலையோ நமக்கு தெரியாது. திருக்குறள் திருவள்ளுவரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டான். ஆனால் 2 குறள் வந்து அவன் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு வந்து கைடன்ஸ் இருந்தது. அது என்ன? ஞாலம் கருதி நுங்கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஞாலம் கருதி நுங்கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். அதாவது எந்த டயத்துல எந்த இடத்துல அதை சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வாழ்க்கையில. இதே அவன் டீ பிரேக்ல போய் அவங்க மேல உட்கார்ந்து அவங்க லவுஞ்சில உட்கார்ந்து டீ சாப்பிட்டு இருக்கும் போது அவன் போய் நெல் இதை சொன்னான்னா தூக்கி எறிஞ்சிருவான் அவனை வெளியே. They are not in the mood to listen. So இடம் பொருள் ஏவல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவன் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சான். ஆனா நமக்கு டேக்அவே ஃப்ரம் திருக்குறள் இஸ் அது ஒண்ணு. அதே சிமிலர் வந்து இன்னொன்னு என்ன இருக்குன்னாக்க, ஒப்பக்க கூம்பும் பருவத்து மற்றதன் புத்தக்க சீர்த்த இடத்து. அதாவது ஓடுமீன் ஓட வறுமீன் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னா. அத மாதிரி 9 மணிக்கு ஆரம்பிச்சாலுமே he was waiting for the right time when these people were already tired and helpless, looking everywhere. அவன் மூஞ்சிய பாக்குறான், இவன் மூஞ்சிய பாக்குறான். கரெக்டா அவன் வந்து சொன்னான் அந்த இடத்துல. he did the right move. அதனால இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றோம்? நான் சொல்லுவேன் தமிழ்ல வந்து, இங்கிலீஷ்ல நீங்க யார் வேணா வாழ்க்கையில வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடலாம். எப்படின்னா, இந்த 5W1H அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. 5W அப்படின்னா when, where, what, why, whom, how. நீ யார்கிட்ட பேசுற, எதுக்காக பேசுற, எப்ப பேசுற, எங்க பேசுற, எப்படி, இது தெரிஞ்சிருந்ததுனாக்க உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆத்துல இருப்போம், பாட்டி இருப்பா, அம்மா இருப்பா, மனைவி இருப்பா, பொண்ணு இருப்பா, பேத்தி இருப்பா. 5 பேரும் லேடிஸ் தான் சார். நீங்க வந்து உள்ள வரீங்க, உங்க ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை வெவ்வேறு மாதிரி இருக்கு. நீங்க எல்லாத்துலயும் அதே மாதிரி பேச முடியும். இன்ஸ்டன்டா பாட்டிகிட்ட பேசும்போது அது வேற லெவல், அது அம்மாட்ட பேசும்போது அது வேற லெவல், அது பேத்திட்ட பேசும்போது நீங்க அந்த மனநிலைகளை போனாலும் அங்க மதிப்பு. அங்க போய் என் பேத்தியே நீ எப்படி இருக்கிறாய், சௌகரியமா இருக்கிறாய் அப்படின்னா சரி ஏதோ கிறுக்க வந்திருக்கான்னு அதை ஓடி போயிடும், நம்ம பக்கத்துல வராது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வாழ்க்கையில. அந்த 5W1H பிலாசபியை வந்து கத்துக்கணும். சரி, அப்புறம் வந்து நான் கேட்டேன் அவன்கிட்ட, ஏன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றான்? அவன் சொல்றான், கொச்சின்ல இருந்தா நான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன், பம்பாயில இருந்தா பண்ணுவேன் அப்படின்னா. ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே பேசுறோம், டீம் ஒர்க். எல்லாரையும் யுனைட் பண்ணணும், அப்படின்னா தான் நமக்கு வந்து கம்பெனி நல்லா ஓடும். அது உண்மையான பேசு. அப்ப வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அங்க, விருப்பு ஆறா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். இத வந்து சுற்றம்னா நம்ம உடனே நம்ம ஃபேமிலியில இருக்கிறா அப்படின்னு எடுக்க கூடாது. ஒயிட் ஆங்கிள் பார்க்கணும். ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் நாங்க சின்ன குழந்தைல இருக்கும்போது 70mm ஸ்கிரீனில் அப்படின்னு போடுவோம். அப்பதான் அதெல்லாம் ஒரு 70mm ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அன்னைக்கு. இத மாதிரி நீங்க வள்ளுவரை வந்து 70mm இருந்தா 140mm 280mm இருந்தா அதுல பார்க்கணும் நீங்க வள்ளுவரை. அப்ப வந்து ஒண்ணு வந்து குடும்பம், இன்னொன்னு வந்து ஆபீஸ். ஆபீஸ்ல you want to get the maximum. How you make the people as one team. எப்ப நடக்கும் அது? எந்த விதமான என்விரான்மெண்ட் நீ ஆபீஸ்ல கிரியேட் பண்ணினால் உனக்கு வந்து அது கிடைக்கும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். அது இல்லாதனால தான் இவன் வந்து சொல்லாம இருக்கான் 9 மணிக்கு. அது வந்து நம்ம சொல்லியாச்சு. 2வது, பாம்பேல எல்லாம் சொல்லுவேன், கொச்சின்ல எல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் டெண்டன்சி கம்பெனி
நம்ம கப்பல் அந்த பத்தி சோழனையே இல்லை, சிந்தனையே கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட அப்புறம் நான் கேட்டேன், அவன் நாராயணன் ஏன்டான்னு கேட்டேன். சார் அவங்க வந்து எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு மடையன்னு நினைக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்றான். அந்த கப்பல் வந்து கொச்சின்ல இருந்து போறதுனால அது 10 வருஷம் ஓல்டு கப்பல் சார். எல்லாரும் அந்த கப்பல்லே இருக்காங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிற மாதிரி தான் ஒரு வாரம் போயிட்டு வந்தா இருக்கலாம். அதனால யாரும் அதனால அது 2-3 தடவை இந்த வேலையெல்லாம் பண்ணியாச்சு அந்த கப்பல்ல. சோ அவன் அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா நெளிவு சுழிவு எல்லாம் தெரியும். அப்ப வர்றவன் வந்து he should have taken advantage of the strength of the lower people. But you come with the air, அந்த ஈகோ. அப்படி வரும்போது எந்த ஒரு ஸ்ட்ரென்த் அதை கேஷ் பண்ணாம யூ ஆர் ஆக்சுவலி வீக்கனிங் த டீம். அந்த டீமுக்கு தான் இதுக்கும் நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்க முடியும் எப்படி அப்படின்னு. இந்த அமெரிக்கன் அலுமினியம் கம்பெனின்னு ஒரு கம்பெனி சார், உலகத்திலேயே ஒரு பெரிய கம்பெனி அது. அதனோட தலைவரா பால் ஓனில் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷோட பிரசிடென்சியும் போது வாஸ் த செக்ரட்டரி ட்ரெஷரர், ட்ரெஷரிக்கு செக்ரட்டரி அவர். அவர் வந்து இந்த கம்பெனிக்கு சிஇஓவை வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப அப்பாயிண்ட் பண்ணும்போது 100 இயர்ஸ்ல அவுட் சைடர், ரேங்க் அவுட் சைடர் பீயிங் அப்பாயிண்டட் ஆஸ் எ சிஇஓ அவர் வந்து சேர்ந்தாச்சு. அவர் கூப்பிடுறாரு மீட்டிங்ல. முதல்ல இந்த டைரக்டர் வைஸ் பிரசிடென்ட் சேஃப்டி அவர்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா நம்மளோட இன்ஜுரி ரேட்லாம் எப்படி, எனக்கு அது சொல்லு அப்படிங்கிற. அவன் சொல்றான், சார் 1.87 per 100. அமெரிக்காவில் வந்து ஆவரேஜ் வந்து 5, நம்ம கம்பெனி 1.87 அப்படின்னு அவன் காலரை மேல தூக்கி போட்டுன்னு பேசுறான். ஏன்னா 5க்கு போல 1.87 இஸ் வெரி நைஸ் ஒன். இவர் சொல்றாரு, எப்பா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன் பப்ளிக்கா, எனக்கு வந்து 0 போகணும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவன் இவரை பார்த்து பின்னாடி வந்து கிறுக்கனை வந்து கம்பெனி சேர்மனா செலக்ட் பண்ணியிருக்கான், என்ன தெரியுமா இந்த இண்டஸ்ட்ரியை பத்தியே, 2000 டிகிரி செல்சியஸ் ஃபோர்க் லிஃப்ட் அது இது வாட் யூ நோஸ்ல அப்படின்னு எல்லாம் பின்னாடி பேசினே இருக்கான். வால் ஸ்ட்ரீட் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிடுறான், அங்கேயும் போய் அவன் இதான் சொல்றான். வாட் இஸ் யுவர் டாப் ப்ரியாரிட்டி? என்னோட ப்ரியாரிட்டி வந்து ஒர்க்கர் சேஃப்டி அப்படிங்கிறான். அப்புறம் அவன் சொல்றான், டேக் கேர் ஆஃப் யுவர் பீப்புள். யூ டெல் தம் யூ ஒர்க் ஃபார் மீ, யூ வில் நெவர் எவர் கெட் ஹர்ட். இந்த கான்ஃபிடன்ஸ் நீ அவனுக்கு கொடுத்துட்டாக்க, they have a discretionary energy. They will decide whether they want to give the extra energy for you or not. அப்படின்னு அந்த பிலாசபில போய் 3 வருஷத்துல அந்த 1.87ல இருந்து 0.13 கொண்டு வந்தாங்க இந்த ஆள். Because he is the number one man, he was focusing on it. He felt I must take care of my people. அங்கதான் நான் சொல்றேன், விருப்புரா சுற்றம் ஏயின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். அப்ப அந்த சுற்றம் அப்படிங்கிறது அவன் அந்த கம்பெனி இருக்கிற எல்லாரையும் ஒரு குடும்பமா பார்க்கணும். அவனோட பையன், அவனோட பொண்ணு, என்னோட தங்க தம்பி, அந்த மாதிரி பார்க்கும்போது he wants to make sure that the place is safe for people to work. அப்படிங்கும்போது அது ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, லாப நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கிற கம்பெனிய 7 வருஷத்துல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4 பில்லியன்ல இருந்து he brought it up to $30 billion. Just he said one concept I concentrated, rest is history. Why? People started giving the best for the company without you even asking, because you show by your action how much you care for them. You are not interested in just making money, but you want to make money by making sure my people are taken care of in all respects. அதுக்குதான் இந்த குறள் திருப்பி திருப்பி, விருப்பம் புறா சுற்றம் ஏயின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும். 53வது அதிகாரம் 522வது குறள், சுற்றந்தாழல் அரசியல்ல. இப்ப அந்த ஒரு இன்சிடென்ட், என்னோட டே 1 இன்சிடென்ட் எனக்கு வந்து இவ்வளவு நாலேஜ் வந்து எனக்கு திருக்குறள்ல இருந்து கொடுத்துச்சு. இதை நான் வந்து முதல்ல சொல்லணும். 2வது, என்னோட கப்பல், நான் வந்து செகண்ட் இன்ஜினியர் ஆயிட்டேன். இதே கப்பல்ல அன்னைக்கு 5th இன்ஜினியரா போய் சேர்ந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா எனக்கு.
Then I have become second engineer on a ship called MV Chidambaram. It was flying between Singapore and Chennai. Every 10-12 days we will back in Chennai. Singapore வருவோம் போவோம், ஷட்டில் மாதிரி போயிட்டு இருக்கோம். பினாங் சிங்கப்பூர் அப்படி வரும்போது எங்கிட்ட வந்து சென்னை வந்து கப்பல் வந்தது ஒரு தடவை. நான் கீழே எல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் இன்ஜினியர்னால கொஞ்சம் மேலே வரேன். மேலே வந்தாக்க அந்த எம்பார்கேஷன் இருக்குல வந்து ஒரே கலையப்புறம். ஒரு 5th இன்ஜினியர் இருக்கான், அவன் வந்து அழகான், ரொம்ப அழுதுன்னு இருக்கான், எல்லாம் உட்காந்துருக்கா. நான் வந்து என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்றான், சார் இவனோட அப்பா இறந்து போயிட்டாரு, அவன் டெல்லிக்கு போனோம், அப்பா வந்து டெல்லியில இருக்காரு, இவன் கப்பல்ல சேர்ந்து 1 மாசம்தான் ஆச்சு, கம்பெனி ரூல் படி 6 மாசம் ஆனா தான் உங்களை ரிப்பேட்ரியேஷன் எக்ஸ்பென்சஸ் கம்பெனி பேர் பண்ணி ஒன்று அனுப்பும், இவனுக்கு 1 மாசம்தான் ஆச்சு, இஸ் நாட் எலிஜிபிள். 2வது சிங்கப்பூர்ல இருக்கும்போது இவனோட சேலரியில இருக்கிற எல்லா அட்வான்ஸையும் அவன் வாங்கிட்டான், அதனால அவனுக்கு அக்கௌண்ட்ல வந்து பைசாவும் கிடையாது, அதனால பிரச்சனை இதுதான், அவன் போக முடியாது. he can sign off, he has to take a train or whatever it is இப்படின்னு என்கிட்ட சொல்றான். நான் ஒன்னே சொன்னேன், அந்த பாரு அந்த ஏஜென்ட் இருக்கான், அவனை கூப்பிட்டேன். முதல்ல இவனை கூட்டினு போ, ஃபர்ஸ்ட் அவைலபிள் ஃபிளைட் டு டெல்லி, டீம் on the plane. Then I told the person, whatever is the charges, debit my account. அப்படின்னு சொல்லி அவன் உடனே கிளம்பி போயிட்டான். 1 மாசம் கழிஞ்சு it so happened the company posted him back in the same ship. அவன் வந்த உடனே என் காலில் விழாத குறை, சார் சார் இந்த பாரு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு வேணா நீ 5th இன்ஜினியரா இருக்கலாம், 10 வருஷத்துல நீ சீஃப் இன்ஜினியர். அவன் வந்து இதுல பாலையா வந்து அந்த காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம், அந்த பழைய ஆட்கள் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுல சொல்லுவான், அவன் சினிமா எடுக்க போறோம்னா அவன் அந்த இவங்களோட அவன் ஆக்ட்ரஸ் பேரு மறந்து போச்சு, அவரோட அப்பாட்ட சொல்லுவாங்க, இல்லையா பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படிமா, அப்படியே அப்படிங்கிற அப்படிமா. அதே மாதிரி இவன் சீஃப் இன்ஜினியர் ஆகிட்டான்னா பணம் கொட்டோன்னு கொட்டும், டாலரா கொட்டும், என்ன கொட்டும், எதுல வேணுமோ அவங்களுக்கு அதுல கொட்டும், அப்படி ஒரு. ஆனா இன்னைக்கு அவன் 5th இன்ஜினியர். அப்ப என்ன பண்றீங்க? இதை நான் பண்ண உடனே அவன் வந்தான், 2 மாசம் கழிச்சு நான் அவன் திருப்பி கொடுப்பான் கொடுக்க மாட்டான், அவனை பார்ப்பேன் பார்க்க மாட்டான், அந்த சிந்தனையே கிடையாது சார். ஆனால் அந்த நியூஸ் எதுவும் அந்த சொல்லும் போது இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். கப்பல்ல இந்த மெசேஜ் பரவின அப்புறம் ஐ குட் see a significant transformation in the attitude of their work in my ship. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நமக்கு இருக்கான், இப்படி கவனிச்சுக்கிறாங்க. அப்ப கம்பெனிக்கா இல்ல இவனுக்காக நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அதுவே கிரியேட் ஆச்சு. நானும் போய் அதை கூடி பிடிச்சிருந்தோம், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, இதுதான் நான் பண்ணேன், நான் பேசாம மேல போயிட்டேன். பட் பீப்புள் கேம் டு நோ வாட் ஹஸ் ஹேப்பன். அப்ப 2 இருக்கு, அதுல 2 குரல் வந்தது. அதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இப்ப டைம்லி ஹெல்ப், அவன் அப்பாவை போய் இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அது ஒண்ணு. அப்ப அவனுமே அவன் இன்னைக்கு வரைக்கும் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கால் வந்து அவன்கிட்ட தான் வரும் எனக்கு. இது நடந்தது வந்து 1974. இப்ப நம்ம 2021 இருக்கோம். முதல் கிரீட்டிங் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1947 முதல் கிரீட்டிங் வந்து அவன்கிட்ட தான் எனக்கு மெசேஜ். அந்த கிராட்டிடியூட் அவன் இஸ் ஏபிள் டு see it. அப்ப இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அப்ப நம்ம வந்து திருக்குறளை எந்த அளவுக்கு நாம் உள்வாங்குவோம். அதாவது 2 ஒண்ணு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட முதல் இது வந்து நான் அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்னெல்லாம் நான் வள்ளுவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். தட் இஸ் மை மெயின் ஃபோக்கஸ். This is what I got so many other instances I can tell about குரூப் கண்டு எல்லாமே. கம்பெனி எப்படி வந்து உங்களை ஆட்கள் உங்களை பார்த்துக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஐ டெல் யூ ஒன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். இந்த டூபான் கம்பெனி அந்த 200 இயர் செலிப்ரேஷன் இப்போ 220 வருஷம் சார். அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து வராரு, அவர் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு,
கம்பெனிக்குள்ள போறதுனால அந்த பீஸ்ட், அவரோட அமெரிக்கன் பிரசிடென்ட் காருக்கு பேரு பீஸ்ட் அப்படின்னு பேரு. அது 8 டன், அது ஆன்டி பிளாஸ்ட் ப்ரூஃப், புல்லட் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃபும் இருக்கு அதுல. டயர் ஃபிளாட் ஆனாலும் அது ஓடும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. அதை கொண்டு வரல, ஏன்னா கம்பெனிக்குள்ள இறங்கினான். இந்த பிரசிடென்ட் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கல. இவன் அந்த டிரைவர் வந்து அவ்வளவு ரொம்ப பொலைட்டா சொல்றான், மிஸ்டர் பிரசிடென்ட், யூஎஸ் வேர் தி சீட் பெல்ட், ஐ கான்ட் மூவ் மை கார் அப்படின்னு ரொம்ப பொலைட்டா அவர்கிட்ட வந்து அவன் சொல்றான். அவர் உடனே பிரசிடென்ட் வந்து போட்டுன்றார். உடனே அவர் போய் அந்த ஆடிட்டோரியத்தை அட்ரஸ் பண்ணும்போது, நவ் ஐ நோ வை திஸ் கம்பெனி இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கம்பெனி இன் தி ஹோல் வேர்ல்ட். இந்த கல்ச்சர் வந்து, அப்ப அவன் வந்து அவன் கம்பெனியோட பாலிசி என்ன, கம்பெனிக்கு எது நல்லது, கம்பெனி அந்த அப்ப வந்து இதே குரல்ல நான் திருப்பி திருப்பி வருவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் ஒர்க்கு இன்னைக்கு பேசணும். அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சும்மா அப்படி ஏதோ தெளிக்கிற மாதிரி தெளிச்சு போயிட்டேன். அதனால அது வந்து எனக்கு அடுத்த இப்ப மணி வந்து 25 ஆயிடுது, 10:25. உங்ககிட்ட எவ்வளவுன்னு தெரியல. எவ்வளவு சார் உங்ககிட்ட? 8 மணியா? ஹலோ, 7:52. இன்னும் நான் எவ்வளவு நீங்க எடுத்துக்கலாம். You can take as much time as you want. அது பண்ண முடியாது சார். எங்க ஊர்ல அப்புறம் At least another 10-15 minutes. Okay, no problem. அது என்ன 2-15 minutes, நோ ப்ராப்ளம். சரி, அது ஆரம்பிச்சாச்சுன்னா அது மேல ஆயிடும். I will try to give குயிக்கா வந்து ஒரு நிமிஷம். இதே மாதிரி தான் இன்னொரு இன்சிடென்ட் சார். இன்னொரு கிளைண்ட், இந்த கம்பெனி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன். சரி, அப்ப நான் போய் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன். அது முடிஞ்ச உடனே அந்த நம்பர் 1 மேன் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல் மேன். ஈவன் த சேர்மன் ஆஃப் த கம்பெனி டோல்ட் ஹிம், திஸ் சைட் பிலாங்ஸ் டு யூ, நீ என்ன வேணா பண்ணு, நானே ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாச்சு. ஸோ நாங்கள் போய் அவனை போய் பார்க்கணும்னாக்க ஆஃப்டர் எவ்ரி ட்ரிப் அவன் என்ன பண்ணேன்னு கேட்டால் நான் சொன்ன தடவை தான் பண்ணேன். அப்போ அவன் கேட்டான் வந்து, அப்பா நான் ஏன் வந்து உங்க சிஸ்டத்தை வந்து நாங்கள் வந்து why must we follow your system? What is so great about your system? அவர் வந்து கூகுள் போடுறார். நான் சொன்னேன், உடனே லேப்டாப்பை எடுத்து எங்க சிஸ்டத்துல எப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், ஒரு மாடல் ரிப்போர்ட்டை காமிச்சு, இதெல்லாம் நீங்க பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கம்பெனியில இந்த வருஷம் 4 ஃபயர் நடந்திருக்கு. எல்லாமே ஸ்மால் ஃபயர்ல இவங்க அணைச்சிட்டாங்க. ஆனா இந்த ரீசன் ஃபார் த ஃபயர்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் சிமிலர். ஓவர் ஹெட் வெல்டிங், கீழே வந்து கம்பஸ்டபிள் மெட்டீரியல், இது வந்து பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ். நான் சொன்னேன், எங்க கம்பெனியில நடந்திருந்தாக்க இந்த முதல் ஃபயருக்கு அப்புறம் மிச்சம் 3 நடந்திருக்கவே முடியாது. ஏன்னா the investigation they will do for this will be so thorough. They will go and see for the root cause analysis, what happened and why it happened. அப்படி கண்டுபிடிச்சு நீ பண்ணி இருந்தால் உனக்கு இந்த 4 மிச்சம் 3 நடந்திருக்க கூடாது. அது நடந்தது வந்து shows the weakness in your system அப்படின்னு சொல்லி அவனுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்த உடனே மிச்சம் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். எனக்கு 15 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரு. அவர் ரொம்ப ஸ்டிக்லர் ஃபார் டைம். எங்க மீட்டிங் முடியும் போது 7:30 மணி. அப்போ ஐ அப்பாலஜைஸ் டு ஹிம், என்ன சார் இந்த மாதிரி நான் உங்க டயத்தை இல்லை அவன் சச் a பிக் ஷாட் இந்த கம்பெனி, வெல் நோன். இங்க பாரு, நீ உன் பேசுறது எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா எனக்கு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் 10 நிமிஷத்துலயே உன்னை ரூமை விட்டு விரட்டி இருப்பேன். I would have chased you out of the room. The same words he used. That I listened to you for 1.5 hours means something to me. That is why அப்படின்னு வந்த போது, அப்ப என்ன ஏன் அவங்க பண்றாங்கன்னா, அப்ப வள்ளுவர் வராரு, நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பற்ற. இப்ப இவங்க சொல்றாங்க, சார்
ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு. என்ன ரூட் காஸ் சார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறாங்க சார். நோய் முதல் நாடி. அது என்ன முதல் நாடி? Whether you treat symptom or cure, Western medicine is treating, suppressing your disease. It is not curing. இவர் என்ன சொல்றாரு? முதல் நாடி, வாய் நாடி, வாய்ப்பை. இது cure இது. அப்ப then I told him about immediately இந்த குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை நான் சொன்ன உடனே he got so interested about what திருக்குறள். He asked me, do you have any translation of this? அவருக்கு அடுத்த ட்ரிப் போகும்போது ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவருக்கு வாங்கிட்டு போனேன். அப்போ எகைன் நான் சொல்ல வரேன், இந்த நோய் அப்படிங்கிறது நீங்க எல்லா ஊர்ல இந்த பரிமேல அழகரா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும், அந்த நோய்னா the disease to the human being அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் எல்லாரும் பாப்பாள தவிர்த்து. ஆனால் நீங்க வள்ளுவருக்கு அந்த வைடஸ்ட் பாசிபிள் பர்த் கொடுத்தீங்கன்னாக்க, நோய் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் an issue, இட்ஸ் a ப்ராப்ளம். அப்ப அந்த இப்ப இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன், இன்சிடென்ட் ஆச்சுன்னா அது நோய். அது ஆயிருக்க கூடாது. somewhere you have not gone the thing correctly, you have made some gap, loophole, everything is there. அப்ப நோய் நாடி, நோய் முதல் நாடி. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், so any incident in my consideration எங்க வேணா அப்ளை பண்ணலாம் இந்த நோய்ங்கிறது. if you give broad outlook, wherever you have an issue, in my word, that is a noise. Then you go for why it happened. Then you go and find முதல் நாடி. அப்படி பண்ணினா உனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அது இல்லாத வரைக்கும் எங்க இருந்தோமோ அங்கேயே தான். That is what that question. நோய் நாடி, நோய் முதல் நாடி, வாய் நாடி. சரி, இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ரிப்போர்ட் எழுதணும். ரிப்போர்ட் எழுதினாக்க ஓகே, யூ ஃபைண்ட் அவுட் த காசஸ். After you find the causes, you give recommendation. After you give recommendation, somebody has to carry out the recommendation. You must assign somebody. You have to say by when, by whom. அதுக்கப்புறம் அது பண்ணியிருக்கானா, அதனோட எஃபெக்டிவ்னஸ் என்ன. ஜென்ரலா நம்ம யாருமே டாக்டர்கிட்ட போனா கூட அவர் சரி 3 மாசம் கழிச்சு வா அப்படிங்க. 3 மாசம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுவார். பண்ணாக்க how the medicine has helped you to improve your position, whether you are status quo, deteriorated or improved. Accordingly you will make adjustments. இதே தான் சார் இங்கேயும். அப்படி வரும்போது there is another குறள், இந்த சேம் ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் who will do by what, அந்த சூப்பர்வைசர் பண்றதுக்கெல்லாம் பார்த்தாக்க அங்கேயே அந்த மருந்துங்கிற அதிகாரத்திலேயே இன்னொரு குறள் இருக்கு. அந்த குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நார்கூற்றே மருந்து. அவன் என்ன சொல்றான்னா, உற்றவன் கூர்ப்பான்னா, உற்றவன்னா நோயாளி. இங்க நோயாளி நம்ம கான்டெக்ட்ல இட் இஸ் an இன்சிடென்ட். ஓகே, தீர்ப்பான் அப்படின்னா அவன் கொடுக்கிற மெடிசன். இங்க இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் பை த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி, அதுதான் இங்க தீர்ப்பு. அதுதான் தீர்ப்பான். அந்த தீர்ப்பான் மருந்துங்கிறது மை ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் த மெடிசன் ஃபார் திஸ் டிசீஸ். சரி, அப்போ உழைச்செல்வான். இந்த உழைச்செல்வான்ங்கிறது தான், அதாவது நம்ம லைஃப்ல கூட இருக்கிறவா, உனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீ பிரமாதமா ஆயிடுவேன் அப்படின்னு அவளை mentally spruce him up. இங்க உழைச்செல்வான்னா who is going to do the recommendations made by the investigation committee, by what name. இந்த உழைச்செல்வான். அப்ப அப்ப 4 பேர் சேர்ந்தா தான் இது finally you will reach the destination. You will find a solution, a permanent solution, so that such incidents will never ever happen again. அப்ப அந்த மருந்து அப்படின்னா, மருந்து உடனே அதை ஒரு ஹியூமன் பீயிங் மாத்திரம் நம்ம வச்சுக்கிண்டு அந்த கான்டெக்ட்ல பார்த்தால் நம்ம we are narrowing ourselves. இதை ஒயிட்ல பார்க்கணும் நீங்க. அப்போ எனக்கு அந்த இன்சிடென்ட் ஐ வென்ட் as a consultant, so I have to tell them இதுதான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு their eyes get open. When their eyes get open,
and you tell them with force, you tell them with conviction, and you tell them with examples. அப்படி வரும்போது இப்ப வள்ளுவர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தராரு. அத நீங்க வந்து ஒரு அளவுக்கு அதை புரிஞ்சுட்டு ஒரு வைடர் ஆங்கிள் புரிஞ்சாக்க you can carry on and be successful. I just share with you two வந்து நீங்க சொன்ன மாதிரி 55 வருஷத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் சொல்ல போனா அப்புறம் காலையில இது வந்து வைகுண்ட ஏகாதசி மாதிரி ஆயிடும், இல்லைன்னா சிவராத்திரி மாதிரி ஆயிடும். முழிப்பு ராத்திரி ஃபுல்லா முழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. நான் உங்கள் எதிர்பார்ப்புக்கு நான் எழவில்லை என்றால் அது என்னுடைய குற்றம். அது வரதராஜனோ குமாரோட குற்றம் இல்லை, அது ரங்கனுடைய குற்றம் தான். அது வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி. நன்றி, வணக்கம். மிக அருமையாக Any views, any questions you can ask me. I will be able to share to the extent possible. எங்களுக்கு இப்பொழுது கப்பலில் அப்படியே பயணம் செய்தது போன்ற ஒரு உணர்வை நாங்கள் பெறுகிறோம். தரையில் இல்லாமல் கப்பலில் கடலில் உங்களுடைய வந்தது போன்ற ஒரு உணர்வை நாங்கள் உணர்கிறோம். மிக அற்புதமாக நடைமுறையில் நீங்கள் கண்ட அனுபவத்தை கூறியது ஒரு நல்ல உதாரணமாக இருந்தது. நீங்கள் சொன்ன இந்த மருந்து ஒரு திருக்குறள், அதில் அந்த திருக்குறள்ல ஒரு நுட்பத்தை வைப்பான் திருவள்ளுவர். நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அருமையான திருக்குறள். அந்த காலத்துல நோயை கண்டுபிடிப்பதற்கு நாடி பிடிச்சுதான் பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியறது இல்லையா? நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது எங்க ஊருக்கு வைத்தியர் நாடிதான் பிடிச்சி பார்த்துட்டு, நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வயிற்று வலி ஜோரம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அந்த வைத்தியர் வருவார், அவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு 2 நாளா வயிற்று வலிக்குதா குழந்தை, இந்த அந்த மருந்துன்னு இவ்வளோண்டு மருந்து கொடுத்தார். இந்த நாடி அந்த திருவள்ளுவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரியாக அந்த நாடி என்ற சொல்ல போட்டு அவன் ஒரு மருத்துவ புலமை வாய்ந்தவன் என்பதை உணர்த்துகிறார். நான் அழகான ஒரு திருக்குறளை நீங்கள் பல உதாரணங்கள் நல்ல எளிமையாக இருந்தது. உங்களுக்கு நம்முடைய குழுவின் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அரங்கம் அனைவருக்குமாக திறக்கப்படுகிறது. அனைவரும் உங்களோடு சார். Any questions you can ask? சார், திரு ரங்கன் சார் அவர்கள் நீங்க பேசலாமா? சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நாங்க சென்னை டிஏவி பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். அங்கதான் நான் இருக்கேன். சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க. இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு ஒரு ஆசையா இருக்கு எனக்கு. சக ஆசிரியர்களுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நீங்க திருக்குறள் வழியா என்ன சொல்ல விரும்புறீங்க? பசங்க எப்படி எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், டீச்சர்ஸ் இன்னும் எப்படி இதுவா இருக்கணும், அது அந்த ஒரு கருத்து மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு. அதாவது இது எப்படின்னு கேட்டாக்க, சுகர்ல வந்து எந்த காம்பவுண்ட் வந்து இனிக்கும் எந்த காம்பவுண்ட் இனிக்காதுன்னு கேட்கற மாதிரி நீங்க இருக்கு. அது 133 அதிகாரம் போட்டு அத அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், அந்த நீங்க டிஏவியில இருக்கிறதுனால காமத்துப்பாலை நம்ம விட்டுருவோம். அந்த அறப்பாலும் அறத்துப்பால் மெயினா, அப்புறம் பொருட்பால் அவங்க வாழ்க்கையில எப்படி வரப்போறாங்க அப்படிங்கும் போது, இப்ப நான் எப்படி வந்து வள்ளுவத்தை பார்க்கிறேன், அப்ளிகபிலிட்டி ஆஃப் திருக்குறள் இன் ரியல் லைஃப் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இப்ப தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படிங்கும் போது, அந்த தீயவை அப்படிங்கிறதுக்கு எகெயின் நீங்க வந்து ப்ராட் அவுட்லுக் கொடுக்கணும். எது உங்களுக்கு வந்து ஹார்ம் உண்டு பண்ணுமோ. தீனா அந்த ஃபயர் மாத்திரம் இல்ல, ஏன் தீயினும் அஞ்சப்படும்னு வள்ளுவர் சொன்னார். தீ வந்தாச்சுன்னா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடும். கடைசியில் ஆஷ் தான். நம்ம 6 அடி 80 கிலோ இருப்போம், உள்ள போயிட்டு வந்தாக்க அந்த ஆண் ஒண்ணு கொடுப்போம், அதுக்குள்ளதான் இருப்போம், உருவம் தெரியாம நம்ம குடியாகும். ஆனால் சுனாமி வந்தாலோ எர்த்குவேக் வந்தாலோ உங்க பாடி ஃபுல்லா கிடைக்கும். இங்கேயும் செத்து போயிடுவோம், அங்கேயும் செத்து போயிடுவோம். அங்க தீக்குள்ள போட்ட போது உங்களுக்கு ஆஷ் தான் கிடைக்கும். அப்படி உங்களை கம்ப்ளீட்டா உருக்கறியாம ஆக்கிடும் அந்த தீ வந்து. அப்ப அதனாலதான் வள்ளுவர் அங்க சொல்றார், தீயவை தீனும் அஞ்சப்படும். அங்க ஒரு பெரிய ஒரு எம்பசிஸ் தீக்கு வந்து அதுதான் டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன்.
தெரியாமல் உங்களுக்கு குலைத்து விடும் அது. இந்த மாதிரி நீங்க வந்து குழந்தைகளுக்கு சொல்லும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 குறள் இருக்கு, நீங்க எடுத்து வச்சீங்கன்னாக்க அதனோட எம்பசிஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னாக்க அவளுக்கு then we have to create interest. நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், ஸ்கூல்ல வந்து நான் இன்னைக்கும் எனக்கு சொல்லுவேன், ஈஸ்வரையர் அப்படின்னு, மகாதேவையர், அவ இதெல்லாம் யார் எனக்கு செகண்டரி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த வாத்தியார் பேர் எல்லாம். ஏன் அவ பேர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா they shaped our life in the proper way. சில கணக்கு வாத்தியார் சரியான வாத்தியார் இல்லைன்னா you will start hating the subject. அதே கணக்கு வாத்தியார் சரியான வாத்தியாரா வந்தேன்னா you will become MSc மேத்தமேட்டிக்ஸ் and doctorate in mathematics. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. முதல்ல திருக்குறள் நீங்க நல்லா அறிந்து கொண்டு எந்தெந்த குறள் இன்னும் நான் சொல்லி நீ கேட்டதுனால நான் வந்து தினமலர்ல வந்து ஒரு வாரம் மலர்னு ஒண்ணு வரும், அதனால எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிப்பான். அப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப ஒரு வேகபாண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அப்படி இருக்கான் அவன். திடீர்னு அவன்கிட்ட ஒரு சேஞ்ச், பேரண்ட்ஸ் ஆர் சீயிங் டோட்டலி டிஃபரண்ட் சன். நவ் திடீர்னு சாமி போவான், ஒரே ஒரு குறளை திருப்பி 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 10 தடவை சொல்லுவான், சொல்லிட்டு போவான். ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு. அப்ப என்னடா கேட்டோம்னா, இல்ல எங்க தமிழ் வாத்தியார் வந்து என்கிட்ட சொன்னாரு, திருக்குறள் இவ்வளவு இருக்கு, அறத்துப்பால் குறள்பால்ல உனக்கு எந்த குறளை யூ ஃபீல் அசோசியேட் வித், இப்படி உன்னை வந்து ரெசனேட் பண்ற குறள் அதை எடுத்து அதை எமுலேட் பண்ணு, நீ வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வந்துடுவ அப்படின்னு அவர் சொல்றாரு. உன்னை இவன் வந்து இந்த குறள் எடுக்கிறான், சுழல் வண்ணன் சோர்விலான் அஞ்சான் இவன் வெல்லல் யாருக்கும் அரிது அப்படிங்கிற குறளை வந்து he takes it as his guidance. டெய்லி 10 தடவை இதை சொல்லுவான். What is the crux of this திருக்குறள்? சுழல் வண்ணன், oratory skills, உன்னோட mastery of what you want to say, how you want to say, you are prepared to work. சோர்விலான்னா சொல்லும் போது மறந்துடக்கூடாது, சொல்லும் போது ஒரு லேசினஸ்னால அதை விட்டுறக்கூடாது. அப்புறம் அஞ்சான், you are prepared to stand up before anybody and say what you want to say because you have the skill with you. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா அவர் வெல்ல முடியாதுன்னு சொல்ற, யாருக்கும் அரிது அப்படிங்கிற. இந்த மாதிரி the teacher has made a transformation in the life of that student and the parents wrote this piece in the Dinamalar. இந்த மாதிரி you have to motivate your students appropriately using திருக்குறள் as a guide. அதுக்கு நீங்க முதல்ல உங்களுக்கு அது ஃபுல் சாராம்சத்தை நீங்க எடுத்தாச்சுனாக்க then you will know based upon your group of students யாருக்கு யாரு எந்த மாதிரி குறள் அவனுக்கு உதவப்படும். எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எப்படி மருத்துவர் வந்து ஒரே மெடிசின் தான், எனக்கு 80 கிலோ எனக்கு 25 மில்லிகிராம் கொடுப்பாரு, 10 இருக்கிறவனுக்கு 5 மில்லிகிராம் தான் கொடுப்பாரு, அதே மெடிசின் தான். அதே மாதிரி செலக்ட் கேட்கல, ஜாரியா இருக்கு. ஸ்ரீனிவாசன் சார் பிரேக் ஆகுது, குரல் பிரேக் ஆகுது. சரி, வணக்கம். நான் அதே டிஏவி பொதுப்பள்ளியில யோகா ஆசிரியரா இருக்கேன். உங்களுக்காக ஒரு குறள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த நாள்ல. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் நாணத்திலும் மான பெரியது. அதாவது ஒற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவியை சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்து உலகை விட மிக பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எவ்வளோ வெபினார்ஸ் நாங்க அட்டன் பண்ணிலாம் இருக்கோம். ஆனா எங்களுக்கு பிடிச்ச எங்க திருக்குறளை கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ண பிரைட் ஆஃப் பாரத் அவங்க அந்த டீமுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்க சொல்லணும்ட்டு இந்த நாள்ல ஆசைப்பட்டிருக்கோம் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது உங்க பதிவு. நன்றி நன்றி சார். வணக்கம். நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆடியபிள்? ஆடிபிள் ஆடிபிள். ஓகே, என் பேர் கணேசன். முதல்ல நீங்க சொன்னீங்க நான் இந்த குரல் மேனேஜ்மெண்ட் இந்த குரூப்ல வர்றதுக்கு தகுதியானவனா அப்படின்னுட்டு. நான் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதனை இவனால் முடியும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப பொருத்தமான ஒரு ஆளா உங்களை தேடி பிடிச்சி கூட்டின்னு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இன்னைக்கு நீங்க ரொம்ப இதா அருமையா இது பேசி கொடுத்துருக்கீங்க. நானும் ஒரு கம்பெனில மெயின்டெனன்ஸ் மேனேஜரா தான் இருந்தேன்.
நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் நானும் பண்ணியிருக்கேன். முதல் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு எங்க ஆபீஸ்ல. ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ தேர் வித் த ஃபயர் எக்ஸிக்யூஷர். அதுக்கப்புறம் எங்க ஆபீஸ்ல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ங்கிறதே இல்ல. ஏன்னா அது வந்து ஒரு லூஸ் கான்டாக்ட்னால வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்து லாக்டவுன் பண்ணி லோட்டோ யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லா எலக்ட்ரிக்கல் ஜாயின்ட்ஸையும் டைட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கூட வர விடாதபடி நான் 26 வருஷம் வேலை பண்ணேன். அது வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் வரவிடாதபடி பண்ணிட்டு இருந்தோம் சார். ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், தேங்க்யூ வெரி மச். சார் வணக்கம் சார், சத்யலட்சுமி பேசுறேன். வணக்கம். வால்யூம் வால்யூம் கொஞ்சம் லவுடா பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். சத்யலட்சுமி பேசுறேன் சார். I am a staff of Anandavalli Madam School. I work for Matushi DAV Public School, Hyderabad. Okay. I am a staff of Anandavalli Madam. Yes. Sir, I am basically a Telugu Brahmin, born and brought up in Chennai, sir. My Okay. second language is Tamil. Okay. And I have great respect for Tirukural. And Yes. Today it is a great privilege to be a part of this wonderful session, sir. எனக்கு ஒரே ஒரு குரல் மட்டும் ஞாபகம் வந்துச்சு சார். when you have shared all your experiences. சொல்லலாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. திருக்குறள் 396. தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்டற்கு கட்டுனை தூரும் அறிவு. எஸ் சார், நீங்க வந்து you are also an alumni like பாரதியார். நீங்க சொன்னேன் நான் வந்து வெறும் நாறு, அவர் வந்து மணக்கும் பூ. இப்போ இந்த செஷன் ஒவ்வொரு அடியா நாங்க வந்து when we started to enjoy it with a deep insight. சார் நீங்க இல்ல சார், நீங்க வந்து என்றும் மணக்கும் பூக்கள், நாங்க தான் சார் நாறு. கண்டிப்பா சார். திருக்குறள் வந்து when ma'am had shared it, எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. எனக்கு வந்து என்னுடைய தமிழ் வாத்தியாருடைய இம்பாக்ட் சார் அந்த திருக்குறள் மேல அவ்வளவு ஒரு பற்று. அண்ட் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் ரிலேட்டட் டு லைஃப். ஐ ஆம் ஷேரிங் திஸ் வித் மை சில்ட்ரன், வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் a high school teacher and I share this all my experiences which I have learned from my Tamil vadiyar. Excellent, excellent. With my children, sir. And that was the generation where we all of us had followed so much essence of Tirukural. இப்போ எந்த அளவுக்கு அது ஃபாலோ ஆறாங்க ஜனங்கள் அப்படிங்கிறது தெரியல. பட் ஐ டேக் தட் கிரேட் ப்ரைட். அட்லீஸ்ட் ஐ எம் ஏபிள் டு ஷேர் இட் வித் மை ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி சார். சார் இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும் சார். வாழ்க வளமுடன் சார். நீங்க எனக்கு ரொம்ப திருப்தி என்னன்னு கேட்டாக்க, நிறைய ஆசிரியர்கள் வந்து நீங்க வந்திருக்கீங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்தவங்க வர்றதுல வருத்தம் கிடையாது. அதாவது ஆசிரியை வந்து ஒரு தேர் ஹோல்டிங் a unique position in the society. You can shape the next generation. இப்போ மிச்சவங்க எல்லாம் இருக்காங்க கம்பெனிலாம் லிமிட்டட் எக்ஸ்டென்ட். பட் அதாவது பயில் முளையிலே தெரியும், ஐந்தில் விளையாதது 50 விளையுமா, பருவத்தே பயிர் செய் அப்படின்னு நிறைய இருக்கு. நீங்க அந்த பருவத்துல பயிர் செய்யறதுக்கு அந்த பருவத்துடைய ஆட்களை நீங்க எல்லாம் மீட் பண்றதுனால உங்களால அடுத்த தலைமுறையை வழிப்படுத்த முடியும். அதற்கு திருக்குறள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு ஊன்றுகோல். அதை எந்த அளவுக்கு நீங்க செய்ய முடியுமோ நீங்க எல்லாம் செய்தாக்க அடுத்த தலைமுறை நம் பேரை சொல்லும். And I being an English teacher, sir, because I have a strong hold on Tamil literature, Tamil grammar. Okay. I translate it exactly, bring all the essence of Tirukural and exhibit to my children, sir. And of course, I think I am standing also as a good example for them. I hope so. Ennala mudinjadu I am doing to my student community, sir. First of all thanks to our principal ma'am, Anandavalli ma'am. இல்லைன்னா நான் இந்த ஒரு வண்டர்ஃபுல் செஷன் மிஸ் பண்ணிருப்பேன் சார். எல்லா பெரியவாலாம் உட்காந்துருக்கேன். இதுல நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம், நான் மெயினா
ஒரு சின்ன மேடம் ஒரு எறும்பு தான் சார். மேடம் உங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. யார் பேசுறதுனால அவங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. குட் சார் ஃபார் எனக்கு கொஞ்சம் நெட் இஷ்யூஸ் இங்க இருக்கு சார். ஓகே I'm not ஓகே able to தென் do தென் it. ஓகே ஓகே ப்ளீஸ் Extremely கேரி ஆன். sorry for that. ஓகே ஓகே நன்றி சார் நன்றி. மிக்க 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 நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன் நானு. ஒரு திருக்குறள் நீங்க பேசின கருத்துல இருந்து நான் சொல்ல விரும்புறேன். ஈன்ற பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என காட்ட தாய்னு வள்ளுவர் கூறியிருக்கிறார். தாம் பெற்றெடுத்த அந்த இன்பத்தை விட குழந்தை சான்றோனால் புகழப்படும் பொழுது அவர் ரொம்ப இன்பம் அடைவார். அது மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இன்று எங்களுக்கு ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியருக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வெபினார் நாங்க கண்டக்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி வெபினார் நீங்க நிறைய கண்டக்ட் பண்ணணும். எங்களை நீங்க ரொம்ப ஒரு விருப்பமா எங்களெல்லாம் நீங்க அழைக்கணும். நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அதை விட என்னை விட மகிழ்ச்சி அடைகிறவன் வேற யாரும் இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் முன்னாடி நான் பேசினேன். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன் சார். நான் இந்த மாணவர்களுக்கு திருக்குறள் நடத்துறதுக்கு முன்னாடி வாவு சிதம்பரனாரை நினைவுபடுத்துவேன். காரணம் என்னன்னா, வஉசி அவர்கள் சுதேசி இயக்கம் ஆரம்பிச்ச போது அவருக்கு இந்த ஆங்கிலேயருடைய எதிர்ப்புல அவரை சிறைப்படுத்தினாங்க. சிறைப்படுத்தும் போது அவரால் அந்த இயக்கத்தை நடத்த முடியல. அப்ப அவருக்கு உறுதுணையா இருந்தது அவருடைய நண்பர்கள். அதனால்தான் அந்த இயக்கம் நல்லா நடந்தது. அதனால அவர் எங்க போனாலும், எந்த மீட்டிங்ல போனாலும், செய் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை அந்நன்றி கொன்ற மக்களுக்கு, இந்த திருக்குறளை சொல்லாம அவர் மீட்டிங்கே அட்டன் பண்ண மாட்டாராம். நான் இத முதல்ல அவங்களுக்கு உதாரணமா சொல்லிட்டு, இப்படித்தான் வாழ்க்கையில இந்த திருக்குறள்ன்றது எத்தனையோ கோணத்துல, எத்தனையோ தருணத்துல உங்களுக்கு தேவைப்படும். சோ நீங்க நாளைக்கு ஒரு இடத்துல பேச போனா கூட நீங்க வள்ளுவருடைய திருக்குறளை முன்வைத்து உங்களுடைய உரையை தொடங்கணும் அப்படின்னு அந்த மாணவர்களுக்கு சொல்றதுல இருந்து, எப்ப எது பேசினாலும் மாணவர்கள் திருக்குறளோடையே வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லாம எங்களுடைய முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தமிழ் ப்ரோக்ராம்ல எங்களை ஈடுபடுத்தி, அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்லவரோட எங்களோட பேச வச்சு உங்களுடைய அரிய கருத்துக்களை தெரிஞ்சுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நாராயணன் ஹியர். வெரி நைஸ் ப்ரோக்ராம். கங்க்ராச்சுலேஷன். சார், இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் வள்ளுவருடைய திருக்குறளோட தான் அவரும் ஆரம்பிச்சு பண்றாரு. சோ அந்த அளவுக்கு திருக்குறளுடைய முக்கியத்துவம் இப்போ நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு இருக்கு. இந்த காலம் கடந்த பிறகு சில விஷயம் நடக்கின்றது. இப்போ வள்ளுவர் கடந்த அவ்வளவு நாட்கள் ஆன பிறகு, அவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகு திருக்குறளுடைய அருமை இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், வெபினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரைட் ஆஃப் பாரத் ஹெரிட்டேஜ் டீம் எங்களுடைய ஹார்ட்ஸ் ஆஃப் சல்யூட் சார். ஓகே, நீங்க எல்லாம் தீர்க்க ஆயுசுடன் தீர்க்க ஆரோக்கியத்துடன் இருக்க கடவுள்கிட்ட நாங்க எப்பவுமே வேண்டிக்கிட்டு இருக்கோம் சார். நன்றி நன்றி. இவருக்கும் வணக்கம். நான் ஒரே ஒரு ரங்கன். யா, கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. பாதி தான் கேட்டே இருந்தாலும் I'll give my views in WhatsApp later. நல்லா ஓகே ஓகே ஓகே. அதுக்குள்ள சாப்பிட போயிட்டேன். நான் அப்புறம் நல்ல கமெண்ட்ஸ் அனுப்புறேன். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். போதில் நான் கப்பல்ல இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதான் உண்மை, அதான் உண்மை. I was on board the ship when you were talking. Okay. Very Thanks. அனைவருக்கும் வணக்கம். இங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா ஒரு தவறான புரிதல் இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை அழுத்தமா இந்த கருத்தை பதியணும்னு நினைக்கிறேன். திருக்குறளை மனப்பாடம் பண்றதோ, மேடையில பேசுறதோ, இல்ல கிளாஸ்ல முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதோ முக்கியம் இல்ல. அவர் இன்னைக்கு எடுத்த பாடம் என்னன்னா, அவர் வாழ்க்கையில திருக்குறள் என்ன பண்ணித்து, இப்படி ரிலேட் பண்ணாதான் அந்த மாணவனுக்கு அதனுடைய சக்தி கிடைக்கும். திருக்குறள்ங்கிறது ஒரு மந்திர சொல். வேத மந்திரத்திற்கு என்ன பலம் உண்டோ அது திருக்குறளுக்கு உண்டு. ஒரு குறள் தான் எடுத்துட்டார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு ஒரு குறளை எடுத்துண்டு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த முதல் அனுபவத்துல, ஒருத்தன் பாரு ஒண்ணுமே படிக்கல, 4 பேர் படிச்சுட்டு அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு அரசாங்க பணத்தை வீணடிச்சுட்டு இருக்கிற 4 பேர் 4 மணி நேரமா போராடுற ஒரு வேலைய, அதே கப்பல்ல வேலை செய்யற ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண நிலையில இருந்த ஒரு ஊழியர் எப்படி அந்த மேலாண்மை நுணுக்கத்தை அறிந்து அதை சீர்படுத்தினார் அப்படிங்கிறத சொல்லி, நம்ம அன்றாட இப்ப எல்லாருக்குமே கார் இருக்கு, வசதி இருக்கு.
இந்த காருக்கு ஜாக்கி எப்படி போட்டான்னு ஒரு கல்லை கொண்டு வந்து நிறுத்தி எவ்வளவு எளிமையா பண்ணினா. நான் கூட மரைன் இன்ஜினியர், நம்ம கிட்ட அந்த மமதை இருக்கோ அப்படிங்கறதெல்லாம் சொன்னார் இல்லையா. இப்படித்தான் நீங்க திருக்குறளை புகுத்த முடியும், நீங்க மனப்பாடம் பண்ணிலாம் புகுத்த முடியாது அப்படிங்கிற இந்த தாழ்மையான கருத்தை சொல்லி ஒரு கவிதை மட்டும் வாசிக்கலான் இருக்கேன். வாசிக்கலாமா? கண்டிப்பா. உருவு கண்டு எல்லாதே ஒவ்வொருவருக்கு ஒன்று எளிது உண்டு. இது ஔவையார் சொன்னது. உருவு கண்டு எல்லாதே முதல்ல வள்ளுவர் சொன்னது, அடுத்த வரி ஔவையார் சொன்னது. உருவு கண்டு எல்லாதே ஒவ்வொருவருக்கு ஒன்று எளிது உண்டு, விரைந்து முடிக்கும் ஆற்றலுடை வேலையாலும் உன் கீழ் உண்டு. அவர் சொன்னது, ரங்கன் அண்ணா சொன்னது, விரைந்து முடிக்கும் ஆற்றலுடை வேலையாலும் உன் கீழ் உண்டு, அறிவுடன் நீ நடந்து கொண்டால் பக்கம் வந்தே உதவிடுவார், தெரிந்து கொண்டால் தெளிவுண்டு, தேர்ந்த நல் அறிவும் உண்டே. தெரிந்து கொண்டால் தெளிவுண்டு, தேர்ந்த நல் அறிவும் உண்டு. நன்றி. ரங்கன் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய ஷிப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அம் கனெக்டிங் வித் திருக்குறள். ஐயா வணக்கம். என் பெயர் இந்திராணி. டிஏவி பொதுப்பள்ளி வேளச்சேரியில் பணிபுரிகிறேன். தங்களுடைய உரையாடலை மிகவும் தேன்பந்து பாயுது காதினிலே என்று கூறுவார்கள் அல்லவா, அது போல இருந்தது எனக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது வள்ளுவர் வாக்கு. அதுபோல தமிழுக்கு தொண்டு செய்கின்ற உங்களை நான் என்னவென்று பாராட்டுவது? தமிழ் மொழி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் வள்ளுவனையும் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக அந்த குறளுடன் இணைத்து கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. எப்படியெல்லாம் இணைக்கலாம், குறளுடன் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை இணைக்கலாம் என்பதை மிக சிறப்பாக எடுத்து உரைத்துள்ளீர்கள். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா. மணி 8:28 சென்னை தமிழகம். எனக்கு ஒரே ஒரு கருத்து தோன்றுகிறது. இந்த நம்முடைய இந்த குழு வேலை 54 வாரம் முதல் ஆண்டை எட்டு பிடிக்கும் நேரத்தில் ஆசிரியர்கள் பலர் வருவது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுத்தால் கிட்டத்தட்ட 200 மாணவர்களுக்கு அது போய் சேருகிறது. அந்த வகையில் வந்துள்ள ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய மகிழ்ச்சி. நீங்க தொடர்ந்து வர வேண்டும். நடக்குமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பல சான்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திருக்குறளை பயன்படுத்தியவர்களுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வர வேண்டும். உங்கள் முதல்வருக்கு இந்த எங்களுடைய செய்தியை சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம கேட்டதெல்லாம் உங்கள் முதல்வர்கிட்ட போய் சொல்லுங்க, இப்படி நிகழ்ச்சி நடந்தது என்று. அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுடைய முதல்வரும் இதில் இருக்கிறார்கள். அவர்கள் சத்தம் போடாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா நாங்கள் ஃபீட்பேக் கொடுப்போம் ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க சசிதரன் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒருத்தருக்கு சொன்னா 200 பேருக்கு போய் சொல்லு அப்படின்னுட்டு. சகுனின்னு ஒரு பிலிம் வந்தது, அதுல வந்து சொல்லுவார் ஒரு சாமியாரு, நான் 100 பேருக்கு சொன்னா 10 பேருக்காவது போய் சேராதா அப்படின்னுட்டு. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல சாமி 100 பேருக்கு சொன்னா 10 பேருக்கு போக கூடாது, ஒருத்தருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சொல்லணும் அப்படின்னுட்டு. அத மாதிரி மேடம் ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. அவங்க ஆசிரியர்களுக்கு சொல்றது வந்து அது ஃபுல் மாணவர்களுக்கும் போய் சேரும். ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு ப்ரோக்ராம். நமஸ்காரம், என் பேர் ஆனந்தவல்லி. நான் வந்து இங்க ஹைதராபாத்ல டிஏவி பப்ளிக் ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கேன். ரங்கன் வந்து என்னோட மாமா, என்னோட தாய் மாமா. சரி, மாமா பண்றாரே ப்ரோக்ராம், அதுக்கு நம்ம பப்ளிசிட்டி பண்ணணுமான்னு ஒரு நிமிஷம் நினைச்சேன். ஆனா வந்து எங்க டிஏவி ஸ்கூல் சென்னையிலயும் இருக்கு,
அப்ப எங்க டைரக்டருக்கு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி எங்க டீச்சர்ஸ் அங்க சென்னை ஸ்கூல்ல இருக்கிற தமிழ் டீச்சர்லாம் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணா அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் மைட் ஹெல்ப் தெம் இன் தேர் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் தான் மெசேஜ் முரளி சாரோட பேசினதுக்கு அப்புறம் அவர் வெபினாரோட இது லிங்க் அனுப்பிச்சார். அப்புறம் நான் வந்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்களும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அட்டென்ட் பண்ணாங்க. கட்டாயம் தமிழ் டீச்சர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் ரேர் திங். அவ வந்து மிச்ச அவங்களோட வீக்லி ப்ரோக்ராம்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. தே வில் டூ. எங்களோட ஹைதராபாத்ல தமிழ் டீச்சர்ஸ் கிடையாது எங்களுக்கு. ஆனா எங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற சில தமிழ் டீச்சர்ஸ்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன். எனக்கு நான் தமிழ் படிச்சது கிடையாது. நான் வந்து ஹிந்தி படிச்சிருக்கேன். நான் வந்து தோஹாலாம் வந்து ஹிந்தில படிச்சிருக்கேன். போயம் எழுதுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ எங்க டீச்சர்லாம் வந்து இந்த போயத்தை வந்து தோஹாவை வந்து ஒரு இன்சிடென்டா நாடகமா ஆக்கி காமிப்பா குழந்தைகளுக்கு புரியறதுக்கு. ஸோ எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த மாதிரி குரலையும் எடுத்து இப்போ ரங்கன் மாமா சொன்ன மாதிரி ஒரு இன்சிடென்ட்டோட சேர்த்து அந்த குரலை வந்து ஒரு நாடகம் மாதிரி பண்ணி அதை பிரசன்ட் பண்ணா ஒரு தமிழ் ஆக்டிவிட்டியா it will help children எனக்கு தோணித்து. I felt I would like to share this among all of you. இத வந்து நீங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டியா கூட among children மோட்டிவேட் பண்ணி பண்ண வைக்கலாம். நாங்க இப்போ ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸும் பண்ண வைக்கிறோம். எல்லா குழந்தைகளும் சேராம அந்தந்த குழந்தை அவ டைலாக படிப்பா, அவ ஆக்ட் இதை பண்ணுவா. அந்த மாதிரி பண்றோம் ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ். இது என்னோட தாழ்மையான கருத்து. அதனால நன்றி. ஆனந்தவல்லி மேடம் வணக்கம், ரொம்ப நன்றி. ரங்கன் உங்க மாமா இந்த வாரம் வந்து, அடுத்த வாரம் உங்களுடைய தம்பிகள், அண்ணன்கள், உங்க பக்கத்து வீட்டு நண்பர்கள், சகோதரர்கள் நாங்கள்லாம் இருப்போம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வர வேண்டும். ரங்கன் மாமா மாதிரி எங்களை உங்கள் உறவினராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வரணும். அடுத்து நீங்க நம்ம இந்த கோவிட் எல்லாம் சரியா போன பிறகு ஹைதராபாத்ல உங்க பள்ளியில நிகழ்ச்சி நடத்துங்கள். திருக்குறள் யோகாவும் நினைத்து நாங்கள் எல்லாம் வந்து அதை நேரடியாக பார்க்க வர தயாராக இருக்கிறோம். அந்த வகையில ஒரு முதல்வர் எப்படி இருந்தால் ஆசிரியர்கள் எப்படி இருப்பார்கள் ஒரு நல்ல முன்னுதாரணமாக நீங்கள் திகழ்ந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம், ஆனந்தவல்லி மேடம், மாலை வணக்கம் மேடம். இந்திராணி வணக்கம் வணக்கம் எல்லாரும் வணக்கம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததுக்கு மிகவும் நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம், நான் புவனேஸ்வரி பேசுறேன், டிஏவி பள்ளியில இருந்து. ரொம்ப அருமையாக இருந்தது ரங்கன் சாரோடது மேடம். ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், மாலை வணக்கம். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகத்து. இன்னைக்கு நான் 3 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒண்ணு, எங்க பிரின்சிபால் மேம் மிஸ்ஸஸ் ஆனந்தவல்லி மேம், அவங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அட்டென்ட் பண்றதுக்கு. அண்ட் அவர் சார், ரங்கன் சார், தேங்க்யூ சோ மச் சார். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 30 years back, again I am hearing the திருக்குறள். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் அட்டெண்டிங் தமிழ் வெபினார். நான் மேடம் கதை மெசேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இங்க ஹைதராபாத்ல இருக்கேன்னா, சோ இங்கிலீஷ் வெபினார்ஸ் நிறைய இருக்கும், அதை தான் அட்டென்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல வந்து திருக்குறள் ஒப்புவித்தல் காம்படிஷன் எல்லாம் போவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த திருக்குறள் இப்ப கூட என் பசங்க, சொந்த பசங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை தான் ரிலேட் பண்ணுவேன். இத சொல்லி இதோட மீனிங் இது, இப்படிதான் இருக்கணும். நாங்க சின்ன பிள்ளைல இருக்கக்குள்ள நிறைய இத மாதிரி திருக்குறள் சொல்லி அதை ரிலேட் பண்ணி இன்னும் நம்ம மறக்க மாட்டோம். நம்ம திருக்குறள் சின்ன பிள்ளைல படிச்சது இன்னுமே ஞாபகம் வச்சிருக்கோம். என்ன இல்ல திருக்குறள்ல எல்லாமே இருக்கு. ரங்கன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்றதுக்கு. தேங்க்யூ சார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுகள் உய்த்து விடும். நீங்க சொன்னீங்க எவ்வளவு அடக்கமா நான் பாரதி இருக்கக்குள்ள இல்ல அப்படின்னு. அது உங்களோட அடக்கத்தை காமிக்குது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. எஸ் சார். ஸ்ரீதேவி மேடம், நீங்க என்ன துறை சேர்ந்தவர்கள்? ஸ்ரீதேவி அறிவியல் சார். அறிவியல்.
அறிவியலும் திருக்குறளும் கூட நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு. நன்றி. சரி, நம்ம நன்றி உரைக்கு போயிடுவோமா? நன்றி உரை வழங்க திரு சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நேரம் கடந்து விட்டது, இருந்தாலும் சிவகுமார் அவர்களை பற்றி ஒரு சில விஷயம் சொன்னாதான் எனக்கு இந்த கொடுத்த வேலையை முழுமையாக செய்ததாக இருக்கும். சிவகுமார் அண்ணா முதல்ல இந்த நிகழ்ச்சியில் பளிச்சுன்னு தோன்றி ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி வந்து அமர வேண்டும் என்பதற்கு உதாரணம் திரு சிவகுமார் அவர்கள் தான். ஏன்னா நாங்களாம் கூட கொஞ்சம் சேர்ந்த விஷயத்துல அந்த வந்து அமர்வது அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு அனுபவம் இல்லை. நாங்க வகுப்பறையில ஏதோ ஒரு கிளாஸ்ல அப்படிதான் இருப்போம். ஒரு இது அடுத்த முறை உங்களைப் போலவே அமர வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கு. சிவகுமார் அண்ணா, சிவகுமார்ஜி, அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறேன். நீங்க என்னை விட வயதில் பெரியவர், நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டாம் ஐயா. மானாமதுரை அங்க பிறந்தவங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு மேட்டூர் டேம் அங்கே வாழ்க்கையை தொடங்கியவர். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து இருக்கிறார்கள். அவர்களை நன்றி உரை வழங்க, இவங்களை பற்றி நிறைய இருக்கு, என்னால் சொல்ல முடியல, நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்க. மிக்க நன்றி திரு வெங்கடேசன் ஐயா அவர்களே. அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கங்கள். தமிழ் மொழி புலமை பெற்ற பல பெருந்தொகைகள் உள்ள இந்த குழுமத்தில் தமிழறியா சிறுவனான என்னை நன்றி நவல வாய்ப்பளித்தமைக்கும் முரளி அண்ணா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ரங்கஞ்சி அவர்கள் தனது உரையில் மிக அழகாக மற்றும் எளிமையாக தனது பணி நிமித்தமாக தான் பெற்ற நடைமுறையில் கண்ட அனுபவங்களை கூறினார்கள். அதற்கு வள்ளுவத்தின் குரலை அவர்கள் கோரிலேட் செய்த விதம் மிகவும் அழகாகவும் நன்றாகவும் இருந்தது. வாழ்க்கையில் தான் பெற்ற அனுபவங்கள் அவர் கூறியவைகள் நம்மில் பலருக்கும் நிச்சயமாக வாழ்க்கைக்கு உதவியாக உதவும் என்று நம்புகிறேன். திரு ரங்கன் அவர்களுக்கு குரல் வழி மேலாண்மை குழுமம் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தனதுக்கே உரிய முறையில் மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திரு கு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு குழுமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது இனிமையான குரல் வளத்தில் மிக அழகாக கடவுள் வாழ்த்து பாடிய செல்வி சஹானாவுக்கு மிக்க நன்றிகள். சுபாஷிதம் நன்மொழி கூறிய திரு கே விஸ்வநாதன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்க உதவிய அன்பர்கள் அனைவருக்கும் குழுமத்தில் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைத்து பெருந்தொகைகளுக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள், நன்றிகள். அடுத்து சாந்தி மந்திரம் சொல்ல வரவிருக்கும் செல்வி KR காயத்ரி அவர்களுக்கும் எங்கள் குழுமத்தின் சார்பில் நன்றிகள். நன்றி. அடுத்து சாந்தி மந்திரம் வழங்க KR காயத்ரி வருகிறார். காயத்ரி, உன்னுடைய முகத்தை காட்டுமா? KR காயத்ரி ஸ்ரீவத்ச விஸ்வநாதன் விவேகானந்தா வித்யாலயா சிட்லப்பாக்கம் அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. அவர் இப்பொழுது நமக்கு சாந்தி மந்திரம் பாடி நிகழ்ச்சி முடித்து வைத்தார். सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति
शान्तिः। வெங்கடேசன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கினீர்கள். ரொம்ப நன்றி. ரங்கன் சார், எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இன்னைக்கு கொட்டி தீர்த்துட்டீங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் ஃபேண்டாஸ்டிக். அதோட நீங்க வந்து அந்த குரலோட ரிலேட் பண்ணீங்க இல்லையா, அது ரியலி கிரேட். எஸ்பெஷலி அந்த நோய் முதல் நாடின்னு சொன்னீங்க இல்லையா, இட் இஸ் ரியலி எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். அது வந்து நீங்க எடுத்துட்ட அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து சம்திங் நாவல். யாரும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நியூ ஆங்கிள் வந்து பார்த்தது இல்லை. ரொம்ப சில பேர் தான் பார்த்துருப்பா, பட் சம்திங் கிரேட். அது ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. அதுவும் அந்த மருந்து தலைப்புல இருக்கிறதுனால ஃபேபுலஸ். அப்புறம் நீங்க ஆக்சுவலி அந்த இது கூட சொல்லியிருக்கலாம் கொஞ்சம், அந்த 5W and 1H, அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அது சொல்லியிருக்கலாம். அது நிறைய பேருக்கு அப்கோர்ஸ் ஃபேக்டரியில் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் அவங்களுக்கு சொல்லலாம். அப்புறமா ஃபேண்டாஸ்டிக். அப்புறமா கண்டிப்பா வந்து ஆனந்தவல்லி மேடம்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அவங்களால வந்து நிறைய இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் வந்ததுனால இந்த குழுவோட நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் நிறைய கேள்விகள்ல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க. கிரேட், ஐ ரியலி என்ஜாய்ட். அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே ரெக்வெஸ்ட், ஒவ்வொரு வாரமும் நீங்கள்லாம் வந்து இதை சிறப்பித்து கொடுக்க வேண்டும். இதே மாதிரி அப்கோர்ஸ் ரங்கன்ஜி பேசுற மாதிரி எல்லாரும் பேச மாட்டாங்க, பட் இந்த மாதிரி ரொம்ப கருத்துள்ள செஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள்லாம் வாங்க. உங்களுடைய கருத்துக்கள் வந்து உங்களோட கருத்துனால எங்களுக்கு வந்து நிறைய we'll have lots of knowledge and input from you people. அதே மாதிரி எங்ககிட்ட இருந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்கோசரம் இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஒரே ஒரு கருத்து மாத்திரம், அவர் ரங்கன்ஜி பேசுற மாதிரி எல்லாரும் பேச மாட்டான்னு மிச்சவெல்லாம் என்னை விட நல்லா பேசலாங்கிறது அவர் அப்படி அமுக்கி வச்சு பேசுறாரு. அதனால என்ன அடுத்த வர்றதெல்லாம் என்னை விட பெட்டரா தான் இருக்கும் அப்படிங்கறத அவர் ஒரு சூசகமா அவர் சொல்றாரு. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது உண்டு, சொல்ற விதம் உண்டு. ஸோ நான் பேசுற மாதிரி உங்களால பேச முடியாது, நீங்க பேசுற மாதிரி உங்களால பேச முடியாது. பட் வந்து அந்த பாயிண்ட் வந்து ஆணித்தரமா சொல்லி அது வந்து மக்களோட மனசுல போகணும் இல்லையா, அதுதான் கிரேட். கண்டிப்பா. ஸோ இங்கிலீஷ்ல சாரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா வெரி சிம்பிள். அண்ட் அதாவது என்னன்னாக்க மற்ற அந்த ஒரு இலக்கண இதுல வந்து பாணியில சொல்லாம ஒரு அழகு நடையில வந்து சொன்னதுனால இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது, எல்லார் மனசுல பதியும். ஆமா, that is the best one today's. திருக்குறள்ல அழகு, மேடை பேசுறது, மனப்பாடம் பண்றது, திருக்குறள்ங்கிறது அதனாலதான் அந்த ஒரு வேத நூல் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையோட கனெக்ட் பண்றதுலதான் திருக்குறளை கனெக்ட் பண்ண யாரும் தோத்ததே கிடையாது. இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் டே இன்சிடென்ட்டை என்ன அழகா சொன்னார் பாருங்க. அவர் சொன்ன எல்லாமே ஒரு பொறியாளருக்கு உண்டான ஒரு பார்வையில பார்த்தா இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற இப்படிதான் கனெக்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியா. நாளைக்கு நீங்க ஜாக்கி போடும் போது ஒரு ஞாபகம் வரலைன்னா பாருங்க, கண்டிப்பா ஞாபகம் வரும். கஷ்டம் தெரியுமா? அந்த ஜாக்கி போட்டு பார்த்தா தெரியும் நமக்கு. இப்படி அதை சுத்தி அதை ஏத்துறது கூட நம்ம ஜீவன் போயிடும். ஆனா பாருங்க, அது எவ்வளவு சிம்பிளா அவர் சொல்லிட்டாருன்னுட்டு. இந்த உபயத்தை நம்ம பயன்படுத்துவோமா மாட்டோமா? அதே மாதிரி அந்த உருவுகண்டு எல்லாமே வேண்டும் எத்தனை எக்ஸாம்பிள் அடுக்கிட்டாரு. இப்படிதான் சொன்னாதான் மாணவர்களுக்கு புரியுமே ஒழிய, அதாவது நம்ம இன்னுமே அப்ரிசியேஷன் இல்ல நம்ம வந்து ஆஹா பேசிட்டோம் மேடை அதெல்லாம் தாண்டினாதான் நம்ம சமூகம் உருப்படும். அதெல்லாம் தாண்டி வரணும், நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணும். அது கனெக்ட் பண்ணாத வரையும் திருக்குறள் மாதிரி ஒரு பெரிய நூல்லாம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமா இருக்காதுங்கிறது என்னுடைய அனுபவத்தின் கருத்தா நான் சொல்றேன். நான் வந்து few weeks முன்னாடி அவர் ரங்கன்ஜி கூட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியரா வந்தது. அதாவது வந்து தமிழ் அறிஞர்களோட பேசும்போது நம்ம தமிழ்ல வந்து அதாவது இலக்கணத்தோட பேசணும். அப்புறம் சாதாரண மக்கள் கூட பேசும்போது அந்த சாதாரண பாஷையில பேசணும். மாணவர்களோட பேசும்போது அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி பேசணும். தொழிலாளர்களோட பேசும்போது அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும்.
அவங்க கிட்ட போய் நம்ம மேனேஜர்கிட்ட பேசுற மாதிரி பேசினாக்க தொழிலாளர்களும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யாருக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நம்ம சொன்னாதான் அதே கருத்து தான், ஆனா நம்ம சொல்ற விதத்துல இருக்கு. அது மாதிரி சொன்னோம்னாக்க they understand very clearly and then they retain it. That is very important. இல்லனாக்க ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறது என்ன பிரயோஜனம்? நம்மளும் பேசிட்டோம், நம்ம பேசிடுவோம், அவங்களும் வந்து நம்மளும் வந்து உட்காந்து போயிட்டோம்னு சொல்லிட்டு 1 hour டைம் வேஸ்ட். மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் செக்டார் கம்பெனில வந்து அவர் ரங்கன்ஜிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அங்க பேங்க்கு எல்லாம் பாருங்களேன், அங்க வந்து இது நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இருக்கும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து பைசா கிடைக்கும், பிளஸ் அங்க சாப்பிட்றதுக்கோசரம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட் கிடைக்கும். ஸோ அது முடிச்சிட்டு அவ்வளவுதான். ஏன்னா ஆபீஸ்ல வேலை பண்ணாம கொஞ்சம் எப்படி ஓபி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் எல்லாரும் வந்து கலந்துட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே நீங்க உங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க, நேற்றுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல என்ன சொன்னாங்கன்ட்டு. ஒருத்தராவது ஒரு சென்டென்ஸ ஒழுங்கா சொல்ல முடியாது. ஸோ அதுதான் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரைனிங்ன்றது வந்து இட்ஸ் எ பிக் சப்ஜெக்ட். அது வந்து ரங்கன்ஜி கிட்ட ரொம்ப அழகா, ரொம்ப அவருக்கு நல்லா தெரியும். அவர் வந்து யாருக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. என்கிட்ட அன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கூட சொன்னாரு. அதை சொன்னேன் ஃபர்ஸ்ட் டே இது வரைக்கும் நான் யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசணும் 1 hour பேசினதே கிடையாது. 1 hour பேசினதே கிடையாது. அதுவும் அன்னைக்கு ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் லஞ்ச் டைம் நினைக்கிறேன். லஞ்ச் டைம் அப்படியும் நான் 1 hour கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளவு அழகா சொன்னார் எல்லாமே. ஆல் பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். கிரேட் சார், தேங்க்ஸ் a lot. இன்னைக்கு அவர் சொன்னதை வந்து பள்ளிக்கூடத்திலயோ ஒரு கல்லூரிலயோ இதே பேச்ச பேசி இருந்தார்னா இது ரொம்ப ஈஸியா மாணவர்கள் மனதுக்குள்ள ரொம்ப ஈஸியா ஊடுருவி. ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஒரு சாதாரண எடுத்துக்காட்டுகள். என்ன இது இப்படித்தான் வந்து டீச்சர்ஸ் இதைத்தான் கத்துக்கணும் இவர்கிட்ட. இதை விட்டுட்டு இந்த மெத்தடாலஜியை வந்து பள்ளிக்கூடத்துல ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணும். இல்லாட்டா என்ன ஆகும், படிப்புல மட்டும் ஒரு 4 மேடையில எனக்கும் திருக்குறள் தெரியும் பேசிட்டு போவோம். அதுதான் பண்ணுவோம், வேற என்ன பண்ண முடியும்? இது நீங்க இவ்வளவு சொன்னதுனால என்னோட இன்னொரு அனுபவத்தை நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு அசைன்மெண்ட் போகும்போது அவங்க வந்து இப்ப செகண்டரி ஸ்கூல் +2 முடிய நடத்துறாங்க. 2400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அப்ப நான் அந்த மேனேஜர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் அதை கேட்ட உடனே அந்த பிரின்சிபால்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, சார் இவரை வச்சு கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் அந்த சேஃப்டியை பத்தி இந்த சில்ட்ரன்ஸுக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப என்ன அப்ரோச் பண்ணாரு அந்த பிரின்சிபால், சார் நீங்க வந்து ஒரு பேசணும் அந்த ஸ்கூல் அசம்பிளி அட்ரஸ் போது, எவ்வளவு நேரம் டைம் கொடுப்பீங்க எனக்கு? ஒன்று உங்களுக்கு 10 நிமிஷம் தருவோம் அப்படின்னு. சரி 10 நிமிஷத்துல நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அகைன் இட் இஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். அப்ப போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள்லாம் இளைஞர்கள் நீங்க வந்து உங்களை வந்து எப்போதும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மலேசியாவில் ஒரு ரியல் இன்சிடென்ட் ஹேப்பன். ஒன் ஸ்டூடெண்ட் வந்து பிரைமரி 2 அப்படின்னா 8 வயசு அவனுக்கு. பையில வந்து ஷார்ப் பென்சிலை இப்படி வச்சுக்கிட்டு அவனோட டியூட்டி ரிசர்ச் டயத்துல ஒயிட் போர்டெல்லாம் கிளீன் பண்ணணும். ஸ்டூல்ல ஏறி பண்றான். அவன் கைக்கு வெளியே இருக்கு சோம்பேறித்தனம், யூஸ்வல் நம்ம ஸ்டைலு. It extends himself to clear it rather than getting down, shifting the school comfortably doing அது பண்ணாம அப்படியே பண்றான். He loses his balance and then the sharp pencil pierces his throat and cuts the arterial vein. செத்து போயிடுறான் சார். Ordinary pencil kept in the pocket, he slips from the school, it results in a fatality. I shared this with the students. இந்த மாதிரி இருக்கு. அதனால நீங்க வந்து வாழ்க்கையில எதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எது செய்யலாம் செய்யக்கூடாது. அப்புறம் சொன்ன பாரு, எந்த பேனா வேணா எடுத்துப்பாரு. அவங்க ஏன் இந்த கூர்மையான பார்த்த மூடி, அந்த மூடிக்கு மேல இவ்வளவு பெரிய பிராடுனா இது வந்து உங்களுக்கு துளைக்காது. எந்த பேனாவை எடுத்து வேணா பாருங்க, பென்சில் எடுத்து பாருங்க. அதனால அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். வெல் ரிசீவ். அப்ப பிரின்சிபால் சொன்னாரு, சார் நீங்க வந்து ஒரு 100 பேருக்கா தனியா பண்ணுங்க சார், ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க, 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி இதை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 3 மாசம் இருக்கும். அப்ப நான் வேற யூனிஃபார்ம்ல போட்டுக்காம சிவில் ட்ரெஸ்ல 7 மணிக்கு அது. அப்ப போன உடனே கேட்டேன், சார் நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா முன்னாடியே அப்படின்னு. ஆமா சார் உங்களை பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்.
சார் நீங்க தான் இந்த இந்த ஒரு ஸ்டூடெண்ட் பென்சில்னால இறந்து போயிட்டான்னு சொன்னீங்களா சார்? அந்த நீங்க தான் அது அப்படின்னு. they did not relate me to my name or anything. By the incident I narrated to them, that has gone into their mind very deeply. See, that is the technology you have to use, how to get to them forever. Correct. I thought I would share this. Again, real life. பெரிய ஆச்சரியம், நமக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சதுனாக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் குறையும். இன்னைக்கு பாருங்க, பேசி முடிஞ்சு மீட்டிங் முடிஞ்சுமே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த் அப்படியே மெயின்டைன் ஆறதே பெரிய விஷயம். அப்படின்னா நீங்க இந்த சக்சஸ் ரேட் நீங்க இதுல இருந்து பாத்துங்க. நீங்க இன்னும் என்ன பேசுவீங்கன்னு வெயிட் பண்றாங்க பீப்புள். வேற ஏதாவது சொல்ல போறாரு இவரு? ஐயா வணக்கம், கர்னல் அருட்செல்வம். ரொம்ப அருமையான பேச்சு. இது குறள் 717 உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. கற்றறிந்தார் கல்வி விளங்கும், கசடர சொற்றறிதல் முன்னர் இழுக்கு. இது வேற ஒண்ணும் நான் சொல்ல முடியாது உங்க ஸ்பீச்சை பத்தி. இதுல முடிஞ்சுச்சு. கிரேட், ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுக்கு. எல்லாரும் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணவங்க வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்தாங்களோ அவங்களாம் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் அனுப்புவேன். அவங்கள வந்து குழுவில் வந்து சேர்த்துக்கலாம். சில நம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி டீச்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க சேட் பாக்ஸ்ல, அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். மீதி யாராவது இருந்தாங்களா யூ கேன் இன்ஃபார்ம் த்ரூ யுவர் நோன் கான்டாக்ட். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன், குடும்பத்துல வந்து திருக்குறள் எவ்வளவு தோய்ந்து போய்ந்து இருக்குன்னாக்கா, அப்பா எனக்கு வச்ச பேரு அருட்செல்வம், தங்கைக்கு வச்ச பேரு அறச்செல்வி, எல்லாம் திருக்குறள்ல இருந்து வந்த பேரு. சிறிய தங்கைக்கு வச்ச பேரு திருமகள். இதுக்கு நன்றி கடன் என்னோட மூத்த மகனுக்கு நான் வச்ச பேரு பொய்யாமொழி. திருக்குறள் குடும்பம் சொல்லலாம். திருக்குறள் குடும்பம் ரொம்ப நல்ல தமிழ் பெயரை கேட்கறதுக்கே அருமையாக இருக்கிறது, காது குளிர்கிறது. சின்னவன் பேர் பாண்டிய மன்னன் இளஞ்செழியன். எங்கேயோ போயிட்டீங்க. இல்ல, குடும்பத்துல எல்லாருமே, என்னோட சித்தப்பா பையன் பேரு கரியமாணிக்கம், அவனோட புள்ள பேரு தமிழ்மதி. இன்னொரு சித்தப்பா அவனோட பேரு தமிழ் இனியன், அவனோட புள்ளையோட பேரு வந்து யாழிசை. குடும்பத்துல நாங்க வந்து தமிழ் பேரை விட்டு வெளியில போறதுங்க ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிற அந்த விஷயம். அதே மாதிரி தமிழ் நடையும் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழுக்கு ஒரு நடைனாக்கே ஏதோ தமிழ் ஆற்றலுக்கு அந்த இலக்கண நடை இல்ல, வாழ்வின் நடை தமிழுக்குன்னு ஒரு நெறி இருக்கு பாத்தீங்களா, அதை நாம வந்து பிடிச்சுக்கணும். அதுதான் நமக்கு இலக்கியங்கள் காட்டுறதெல்லாம். அருட்செல்வம் சார், இதுக்கு யார் காரணம் சொன்னீங்க? எனக்கு யார் காரணம்? தந்தை. தந்தை என்னோட அப்பா ஐயா, ஐயான்னு சொல்லணும். அதான் என்னோற்றான் கொல்லனும் சொல். ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவிங்கள். அவரு இறந்து கரெக்டா 12 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இன்னும் வாழ்கிறார் உங்களோட நினைவில். ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் வழியா என் பிள்ளைங்க பேர் வழியா வளர்ந்துகிட்டு இருக்காரு. அவரும் ஆசிரியர் தான், ஓய்வு பெற்ற ஆசிரியர். இறக்கும்போது சரி, முடித்துக் கொள்ளலாமா? அவசியமா. 11 எனக்கு 23:30. ஓ